ராமசாமி ரெட்டியார் மிகுந்த பெருமைக்குரியவர். நான் பல சமயங்களிலே சொல்வது வழக்கம், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் துக்ளக் விழாவிலே பேசுகிற போது ஒரு முறை சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் காந்தி அழைத்தார், இளைஞர்களே பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். எல்லா யோக்கியனும் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டார். எல்லா அயோக்கியனும் காந்தி அழைப்பது நம்ம இல்லை என்று ஒதுங்கிவிட்டான். பிற்கால தலைவர்கள் இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்த போது எல்லா அயோக்கியனும் தலைவர் நம்மளைத்தான் கூப்பிடுகிறார் என்று முன்னால் வந்துவிட்டான். எல்லா யோக்கியனும் இந்த அழைப்பு நமக்கில்லை என்று ஒதுங்கிவிட்டான் என்று நான் பேசிய பேச்சு பல லட்சம் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. அப்பொழுது நான் சொன்னேன், எல்லா சமூகத்திலும் சிறந்தவர்கள் இருப்பார்கள், குறைந்தவர்கள் இருப்பார்கள். மனித சமூகமே சிறுபான்மையாக சிறந்தவர்களையும் பெரும்பான்மையாக சுமாரானவர்களையும் குறைவாக மோசமானவர்களையும் கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா சமூகங்களிலும் உள்ள தன்மைதான் அது. எல்லா சமூகங்களிலும் மிகச்சிறந்த உத்தமர்களும் இருப்பார்கள், மிக மோசமானவர்களும் இருப்பார்கள். காந்தி அழைத்த போது ஒவ்வொரு சமூகமும் தன்னிடம் இருக்கின்ற மிகச்சிறந்த மனிதர்களை காந்திக்கு அளித்தது. பார்ப்பனரில் ராஜாஜி, நாடாரில் காமராஜர், ரெட்டியாரில் ஓபி ராமசாமி ரெட்டி, ராஜூக்களில் குமாரசாமி ராஜா, தேவரில் முத்துராமலிங்க தேவர், தாழ்த்தப்பட்டவர்களில் கக்கன். இன்று நீங்கள் வரிசையாக எல்லா சமூகங்களிலும் உள்ள மிகச்சிறந்தவர்கள் காந்திக்கு பின்னோடிகளாக அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகமும் தன்னிடம் இருக்கின்ற மிகச்சிறந்த மனிதனை காந்திக்கு அளித்தது. இன்னொரு காலகட்டத்தில் காலம் தலைகீழாக திரும்பிய பிறகு அதே சமூகங்கள் மிக மோசமான மனிதர்களை அந்தந்த தலைவர்களுக்கு அளித்திருக்கிறது. இன்றைக்கும் எல்லா மந்திரி சபைகளிலும் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். மொத்த மந்திரி சபையே ஊழலாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லா சமூகங்களும் மோசமான மனிதர்களைத்தான் அளித்திருக்கிறது என்று பொருள். ஆகவே அழைக்கின்ற தலைவன் எத்தகையவனோ அதற்கேற்ப பின்பற்றுகிற மனிதர்கள் இருப்பார்கள். அழைக்கின்ற மனிதன் காந்தியாக இருந்தால் பின்பற்றுகிற மனிதன் ராஜாஜியாக, காமராஜராக, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாராக இருப்பார்கள். அழைக்கின்ற தலைவர்கள் சுமாரான தலைவர்களாக இருந்தால் இன்றைக்கு இருக்கின்ற மந்திரிகளைப் போல இருப்பார்கள். ஆகவே காலம் என்பது இந்தியாவில் ஒரு 50 ஆண்டு காலம்தான் மிகச்சிறந்த காலமாக இருந்திருக்கிறது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் 1000 ஆண்டுகளாக தமிழ் சமூகம் சரி, இந்திய சமூகம் சரி பாழ்பட்டுத்தான் கிடந்தது. ஆனால் காந்தி உள்ளே நுழைந்து முதலாக பொது வாழ்க்கையில் ஒரு தூய்மையை, நேர்மையை, சத்தியத்தை ஏற்படுத்துகிறார். இது ஒரு பெரிய அதிசயம். காந்தியை போன்ற ஒரு தலைவனால் தான் அதை ஏற்படுத்த முடியும். திலகரால் சுதந்திரம் வாங்கி தர முடியும், ஆனால் காந்தியால் தான் சமூகத்தை மாற்றியமைக்க முடியும். காந்தியினுடைய வருகை என்பது 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் மாறாது போல வந்த மாமணியை தோற்போமோ என்று காந்தி சொல்லுவான், என்று பாரதி சொல்லுவான். அப்படி மிகச்சிறந்த மனிதனாக 1000 ஆண்டு காலத்தில் மிகச்சிறந்த தலைவனாக காந்தி இந்தியாவுக்கு வாய்த்தார். பொது வாழ்க்கையில் அதற்கு முன்பு பாம்பு தின்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டம் நமக்கு என்பதுதான் மக்களின் பழக்கமாக இருந்தது. ஆளுகின்றவன் எவனோ அவனுக்கு ஏற்ப மக்களும் மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். ஆளுகின்றவர்கள் படுமோசமாக இருக்கிற போது மக்களும் படுமோசமாக மாறிவிடுவார்கள். ஆனால் அத்தகைய உலகத்தில் காந்தி சமூக ஒழுக்கத்தை வலியுறுத்தி நேரியவர்கள் மட்டும் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். இருக்கின்றவனெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டாம். ஒவ்வொரு கட்சியிலும் 50 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் இருப்பதாக இப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார்களே, அத்தனை பேரை காந்தி அழைக்கவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் 10 பேர் 20 பேர் 50 பேர் வந்தால் போதும். அவர்கள் நேரியவர்களாக, சிறைக்கு செல்லுகின்றவர்களாக, தியாகம் செய்கின்றவர்களாக, பிறருக்கு வழிகாட்டத்தக்க அளவுக்கு உயர்வானவர்களாக இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினார். அதனாலே அன்றைய சமூகம் என்பது மிக தூய சமூகமாக இருந்தது. 1937 ஆட்சிக்கு வந்து 67 வரையிலும் 70 வரையிலும் காந்தியினுடைய செல்வாக்கு இருந்தது. பிறகு காந்தியினுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தலைப்பட்டு விட்டது. ஆகவே
ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய காலம் என்பது காந்தியினுடைய காலம். காந்தியால் உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த தலைவர் ஓபி ராமசாமி ரெட்டியார். ஓபி ராமசாமி ரெட்டியார் சொல்லுவார், நான் 2 குரலுக்கு மட்டும்தான் செவி சாய்ப்பேன், ஒன்று மனச்சாட்சியினுடைய குரல், இன்னொன்று மகாத்மாவினுடைய குரல் என்று சொல்லுகிறார். மனச்சாட்சியும் புரண்டு பேசாது, மகாத்மா காந்தியும் புரண்டு பேச மாட்டார். அப்படி ஒரு தலைவனை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு ஓபி ராமசாமி ரெட்டியாருக்கு கிடைத்தது போல நமக்கெல்லாம் கிடைக்கவில்லை. எப்பொழுதும் இந்தியா முழுவதும் பல்வேறு வகையான மக்கள், பல்வேறு வகையான மொழிகள், பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் உள்ள மக்களையெல்லாம் காந்தி ஒரு சொல்லுக்குள், ஒரு நேர்கோட்டுக்குள் கொண்டு வந்தார். உலகம் கண்டறியாத ஒன்று, உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன். நம்மிடம் வாள் இருந்தது. வெள்ளைக்காரன் துப்பாக்கியோடு வந்தான், நாம் தோற்று போனோம். அவன் தூரத்திலிருந்து சுட்டு விடுவான், நாம் கையிலே கத்தியை எடுத்து நேருக்கு நேர் 4 அடி தூரத்தில் நின்றால்தான் அவனை வெட்ட முடியும். துப்பாக்கி வைத்திருக்கிற வெள்ளைக்காரன் 50 அடிக்கு அந்த பக்கம் இருந்து நம்மை சுட்டு விடுவான். ஆகவே கத்தி வைத்திருக்கிறவனை துப்பாக்கி வைத்திருக்கிறவன் வென்றான். அதனால் இந்தியா வெள்ளைக்காரனுக்கு அடிமையானது. ஆனால் துப்பாக்கி வைத்திருந்த, பீரங்கி வைத்திருந்த வெள்ளைக்காரனை வெறுங்கை வைத்திருந்த காந்தி ஓட்டி விட்டார், கப்பல் ஏற்றி அனுப்பிவிட்டார். இதெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள். கத்தி வைத்திருந்தவனை துப்பாக்கி வைத்திருந்தவன் வெல்வது புரிந்து கொள்ள முடிகிறது. துப்பாக்கியும் பீரங்கியும் வைத்திருந்தவனை வெறுங்கையோடு இருந்த ஒரு மனிதன் கப்பல் ஏற்றி கொடியை சுருட்டி ஊருக்கு கிளப்பி அனுப்பி விட்டான் என்று சொல்வது என்பது பெரிய விந்தை. உலக வரலாற்றிலேயே காந்தி தான் ஒரு விந்தை. ருசிய புரட்சி நடந்திருக்கிறது, பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கிறது. அதுக்கு முன்பு 1000 புரட்சிகள், அரசுகள் தலைகீழாக மாற்றமுறுகின்ற நிலைகளெல்லாம் உலகத்தில் தோன்றியிருக்கின்றன. ஆனால் கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் ஒரு போர் வென்றது. வெள்ளைக்காரன் கொடியை சுருட்டி கொண்டு கப்பல் ஏறி போனான். அதில் இன்னும் பெரிய நாகரிகம் சொல்லுகிறேன். விடுதலை அடைந்த இந்தியாவுக்கு ஒரு வெள்ளைக்காரனை கவர்னர் ஜெனரலாக மவுண்ட் பேட்டனை வைத்திருந்தார்கள். முன்பு அவன் நம்மை அடிமை கொள்ள வந்தவன். கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது அவனுடைய அதிகாரம் காந்தியின் மீதும் நேருவின் மீதும் சென்றது. நேருவையும் காந்தியையும் சிறையில் வைக்கிற ஆற்றல் மவுண்ட் பேட்டனுக்கு இருந்தது. இப்பொழுது சுதந்திர இந்தியாவில் மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார். நேருவினுடைய சொல்லை கேட்டு நடத்த வேண்டியவராக இருக்கிறார். இவ்வளவு நாகரிகம் உலகத்தில் எங்கும் இருக்க முடியாது. வெள்ளைக்காரன் பகைவன் இல்லை, அவன் எங்கள் நாட்டை ஆள்வதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. எங்கள் தேசத்தை நாங்களே ஆண்டு கொள்வோம் என்பதுதான் கருத்தாக இருந்ததே தவிர இதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது. இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிறவர்கள் எப்படி அசோகன் என்கின்ற மன்னனை பார்த்து நாம் வியக்கின்றோமோ, எப்படி புத்தன் இந்த மண்ணில் நடந்ததை நாம் வியக்கின்றோமோ, அதுபோல் காந்தி நடந்ததையும் அவர் நடத்திய சுதந்திர போராட்டத்தை வியப்பார்கள். அப்பொழுது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போல உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சமூகத்தின் மிகச்சிறந்த மனிதர் அவர். காந்தியை பின்பற்றினார். பின்னொரு காலத்தில் மீண்டும் வள்ளலாரை பின்பற்றினார். ஒரு முதலமைச்சராக இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் முதலமைச்சராக அவர் வந்து விடுகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான். அவர் பதவியை விரும்பி நான் அந்த இடத்திற்கு வருகிறேன் என்றெல்லாம் சொல்வதில்லை. இப்பொழுதெல்லாம் நான் தேர்தலில் நிற்கிறேன், 10,000 ரூபாய் பணம் கட்டுகிறேன், கோருகிறேன் என்பது போலெல்லாம் இல்லை. அவர்கள் கூப்பிட்டு நீங்கள் இருங்கள் என்று சொல்வார்கள். இப்படி பலர் கூடி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் ஒருவன் நாம் விருந்துக்கு அழைப்பது போல அழைத்துத்தான் அவனை பதவியில் உட்கார வைக்க முடியுமே தவிர நான் போட்டியிடுகிறேன் என்று சொல்லுகிற இன்றைய பழக்கம் அன்றைய காலத்தில் கிடையாது. ஆகவே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை எல்லாரும் கூப்பிட்டு சொல்லி அவரை முதலமைச்சராக ஆக்குகிறார்கள். இந்தியாவின் முதலமைச்சராக ஆக்குகிறார். அவருடைய காலத்திலே தான் இந்த தேவதாசி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, ஒழிப்பு சட்டங்கள். ஒரு பெண் ஒரு குலத்து அடிப்படையில், பிறப்பு அடிப்படையில் ஊருக்கு தாசியாக இருக்கின்ற அந்த நிலையை சட்டத்தின் மூலம் மாற்றியமைக்கிறார். மதுவிலக்கை கடுமையாக அவர் நடைமுறைப்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் ரொம்ப நேர்மையாக இருக்கிறார். தம்பி அரசு எந்திரத்தை விவசாய நிலத்தில் 2 மாதம் வைத்திருந்தார் என்பதற்காக 2 மாதத்திற்கு தம்பியிடம் வாடகை வாங்கு என்று உத்தரவு போடுகிறார். கடைசியில் தம்பி வீட்டில் இருந்து தான் இறக்கிறார் என்றாலும் கூட எந்த ஒன்றிலும்
சீனி கிடைக்காத காலம், சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, சீனி கிடைக்காத காலத்தில் ஒரு விருந்துக்கு 2 மூட்டை சீனியை அவருடைய தம்பி வாங்கிவிட்டார். எப்படி இவ்வளவு பேருக்கும் உனக்கு சீனி கிடைத்தது என்று கேட்கிறார். அதனால கலெக்டரிடம் சொன்னேன், கொண்டு வந்து வைத்து விட்டார் என்று சொல்கிறார். கலெக்டருக்கு வேலை இதுதானா என்று சொல்லி முதலில் இந்த 2 மூட்டை பற்றாக்குறை இருக்கின்ற காலத்தில் இது போன்ற விருந்துகளுக்கு 2 மூட்டை சர்க்கரையை அனுப்புவது என்பது தேவையற்றது என்று கலெக்டரை கண்டிக்கின்றார். இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. ஆகவே இந்த ரெட்டியார் சமூகம் ஒன்று சொல்லுகிறேன், காலம் ஒரு மேல்நிலைக்கு போகின்ற போது அந்த மேல்நிலைக்கு உரிய மனிதர்களை ஒரு சமூகம் பெற்றிருப்பது என்பது ரொம்ப பெருமைக்குரியது. நீங்கள் எப்பொழுதுமே விவசாய சமூகம், இன்னொரு பக்கம் நீங்கள் இப்பொழுது உணவு கடைகள், விடுதிகள் வைப்பதில் மிக வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறீர்கள். முன்பு பிராமணால் கடை என்று தேடி போய் சாப்பிட்ட காலம் போக இப்பொழுது ரெட்டியார் கடை என்று சொன்னால் சாப்பாடு நன்றாக இருக்கும் என்று கருதுகின்ற அளவிற்கு ஒரு பேர் பெற்றிருக்கிறீர்கள். அமைதியான சமூகம், ஒரு சண்டைக்கும் போவதில்லை, வம்புக்கும் போவதில்லை. அதெல்லாம் ரொம்ப காலங்காலமாக வந்த பண்பாட்டு நிலைகள். ஆகவே இந்த சமூகத்திற்கு நம்முடைய தலைவன் ஒருவனை இந்த சமூகம் கொண்டாடவில்லை என்கின்ற கோபம் இருப்பது நியாயம். ஏன் கொண்டாடவில்லை என்பதை நான் முடிவுரையில் சொல்லுகிறேன். இவர்களெல்லாம் பேசிய பிறகு, முன்னாலேயே நான் இவற்றை பற்றி பேசினால் அவர்கள் பேசுவதற்கு இடையூறாக இருக்கும். அதனாலே ஏன் ஓபி ராமசாமி ரெட்டியார் கொண்டாடப்படவில்லை என்பதை பற்றி நான் முடிவுரையில் சொல்லுகிறேன். இன்றைய காலம் ரொம்ப மாறுபட்ட காலம். நான் 15 வயது பையனாக இருக்கிற போது பொதுக்கூட்டங்களெல்லாம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டங்களிலே பெரிய தலைவர்கள் மேடையில் உட்கார்ந்துருப்பார்கள். எதுக்கு உட்கார்ந்து கூட்டம் கேட்குறவர்கள் மண் தரையில் பொட்டலில் அமர்ந்திருப்பார்கள். உடம்பில் சட்டை இருக்காது, ஒரு துண்டு, அரை துண்டு மட்டும் போட்டிருப்பார்கள். பீடி கட்டு இருக்கும். பீடியை உறிஞ்சி கொண்டு அந்த தலைவர் என்ன பேசுகிறார் என்று கேட்பார்கள். பீடி குடிக்கிற பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்பொழுது. காமராஜ் பேசுவார், ராஜாஜி பேசுவார், முத்துராமலிங்கத்தேவர் பேசுவார், மாப்போசி பேசுவார், அண்ணா பேசுவார். எல்லாரும் பெரும் பேச்சாளர்கள், பெரும் தலைவர்கள். அகில உலக அரசியலை அவர்கள் பேசுவார்கள். மாஸ்கோவில் என்ன நடந்தது, சர்வதேச உலகத்தினுடைய பாட்டாளி வர்க்கம் எப்படி வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் பேசுவார்கள். எல்லாவற்றையும் இவர்கள் பீடியை சுண்டி கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது பாருங்கள், மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள். மேடையிலே அமர்ந்திருந்த தலைவர்களெல்லாம் மிகச்சிறந்த அறிஞர்களாக இருந்தார்கள். இப்பொழுது பாருங்கள், மக்களெல்லாம் படித்தவர்களாக ஆகிவிட்டார்கள், தலைவர்களெல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள். இது தலைகீழ் மாற்றம். இதை ஆங்கிலத்தில் ஐரணி என்று சொல்வார்கள். அது ஒரு முரண். அது நியாயமாக மக்கள் படிப்பு பெருக பெருக தலைவர்கள் அதைவிட உயரமாக இருக்க வேண்டும். இப்பொழுது படிக்காத மக்கள், உடம்பில் சட்டை போடாத மக்கள், பீடி உறிஞ்சி கொண்டு கூட்டம் கேட்ட மக்கள், இப்பொழுது எல்லாரும் இன்ஜினியர் ஆகி, டாக்டர் ஆகி, எம்ஏ படித்து, பெரும் படிப்பு படித்த, படிக்காத ஆளே கிடையாது. பொம்பளை பிள்ளையே இல்லையே, அப்புறமல்ல மற்றவர்கள். இவ்வளவு படித்த உலகத்தில் தலைவர்கள் எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருக்க வேண்டும்? இல்லை. ஏன்? இதையும் நாம் யோசிக்க வேண்டும். முடிவுரையில் இதற்கெல்லாம் விடை பார்ப்போம். ஏன் இந்த முரண்பாடு சமூகத்தில் ஏற்படுகிறது? நாம் ரொம்ப முன்பெல்லாம் அரசாங்கம் கல்விக்கூடங்களை நடத்தும், தனியார் சாராய கடைகளை நடத்துவார்கள். இப்பொழுது அரசாங்கம் சாராய கடைகளை நடத்துகிறது, தனியார் பள்ளிக்கூடங்களை நடத்துகிறார்கள். எல்லாமே முரணாக இருக்கிறது. பாருங்கள், கல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய அரசு கல்விக்கு முழு பொறுப்பேற்கவில்லை. முடிந்த அளவு தனியாரிடம் தள்ளிவிட்டு 70% பேர் பெரும்பணம். ஒரு மனிதனுடைய வருவாயில் மிகப்பெரிய செலவு என்பது கல்வி செலவு தான். அதற்கு அடுத்த செலவு மருத்துவ செலவு தான். போதிய மருத்துவமனைகள் இன்றைக்கு நாட்டிலே கிடையாது. அரசு மருத்துவமனை ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்றொன்று இருக்க வேண்டும். ஒரு தெருவுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும். அரசு பள்ளிகள் போதிய அளவு கிடையாது.
ஏனென்றால் அந்த பள்ளிகள் சிறப்பாக இல்லை என்று எல்லாரும் தனியார் பள்ளிகளுக்கு போய்விடுகிறார்கள். அப்படி போவது நல்லது என்று நம்முடைய அரசாங்கமும் அந்த பொறுப்பை தட்டி கழித்து தனியாரிடம் விட்டுவிடுகிறது. அரசு மருத்துவமனையில் எல்லாருக்கும் வைத்தியம் செய்ய வேண்டும். பின்லாந்து என்கின்ற நாடு உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடு என்று அது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அந்த நாட்டிலே படித்த ஒவ்வொருவனுக்கும் டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், விஞ்ஞானியாக வேண்டும் என்று எதுவாக இருந்தாலும் அவன் சிறு வயதிலிருந்து கடைசி வரையிலும் அவனை படிக்க வைப்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அங்கு பிறந்து விட்டால் சாகின்ற வரையிலும் உயர் வைத்தியத்தை அவனுக்கு அளிப்பது அந்த அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்கிறது. இந்த இரண்டு பொறுப்புகளையும் அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுகிற காரணத்தினால் மக்கள் விருப்பத்தோடு வரி கொடுக்கிறார்கள் என்று அந்த நாட்டை பற்றி எழுதியிருக்கிறான். உலகத்தின் மிகச்சிறந்த நாடு, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இஸ் ஃபின்லாண்ட். ஆகவே அரசாங்கம் ஒன்றும் பெரிதாக செய்ய வேண்டியதில்லை. எல்லாருக்கும் கல்வி வழங்கி எல்லாருக்கும் சுகாதாரத்தை வைத்தியத்தை வழங்கினால் போதும், மற்றவற்றையெல்லாம் மக்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் தரமுடையனவாக இல்லை. ஆகவே நான் சொன்னது போல் சாராய கடைகளை அரசு நடத்துகிறது, பள்ளிக்கூடங்களை தனியார்கள் நடத்துகிறார்கள். எல்லாவற்றிலும் ஒரு முரண் இருக்கின்ற காலத்தில் ஓபி ராமசாமி ரெட்டியார் ஏன் புகழப்படவில்லை என்பதற்கான காரணத்தை நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய குற்றம் இல்லை. மிகச்சிறந்த மனிதர். மனைவி இறந்து போகிறார், பிள்ளைகள் இறந்து போகின்றன, தன்னந்தனி மனிதனாக இருக்கிறார், முதல்வராக இருக்கிறார். அந்த அதிகாரம் அவரை ஈர்க்கவில்லை. அதிகாரத்தில் பற்றற்று இருந்த ஒரு மனிதன் ஓபி ராமசாமி ரெட்டியார். ஒரு கட்டத்தில் அந்த பதவியை உதறிவிட்டு காங்கிரஸ் பெரிய உட்கட்சி நடக்கின்ற உச்சண்டை நடக்கின்ற ஒரு பெரிய கட்சி, அது அதிகாரத்திற்கு எப்பொழுது நடக்கும். அப்படி நடக்கின்ற காலத்தில் ஒரு கட்டத்தில் பதவியை விட்டுவிட்டு ஒதுங்கி வந்து தனக்கு இயல்பிலேயே தகப்பனார் வழியாக வந்த நிலங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பராமரித்து கொண்டு வடலூரிலே போய் வள்ளலாரை பின்பற்றி கொண்டு கடைசியில் வள்ளலாருக்கே அந்த சொத்துக்களை எல்லாம் எழுதி வைத்து விட்டு போய்விட்டான். ரொம்ப அபூர்வமான, நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அதற்கேற்பத்தான் நம்மை பின்பற்றுகிறவர்கள் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்று நீங்கள் பாருங்கள், நம்மை அடையாளம் காட்டும். அது வள்ளலாரை பின்பற்றுகிற மனிதர் எத்தகையவராக இருக்க வேண்டும்? வள்ளலாரை விட சிறந்த மகான் தமிழருக்கு இந்த காலகட்டத்தில் வாய்க்கவில்லை. அவர்தான் கடைசி மகான், 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்த கடைசி மகான். ரொம்ப உயிர் இரக்கம் 2-3 தான் சொன்னார் வள்ளலார். பசித்திரு என்று சொன்னார். முழு உணவு சாப்பிடாதே, வயிறு முட்டை சாப்பிடாதே, வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு மப்பாக இருக்கிறது என்று தடுமாறாதே, ஒரு கொஞ்சம் இடம் வைத்துக்கொள் வயிற்றிலே, கொஞ்சம் முக்கால் வயிறு சாப்பிடு, பசித்திரு, எப்பவும் பசி உணர்ச்சி நீ சாப்பிட்ட பிறகும் கூட உனக்கு இருக்குமாறு பார்த்துக்கொள். ரொம்ப எளிமையாக 2-3 தத்துவங்கள் சொன்னார் வள்ளலார். பசித்திரு, எப்பொழுதும் கூட்டத்தோடே இருக்காதே, வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு அவர்களுடைய தன்மைகளை நீ வாங்கி கொண்டு தேவையே இல்லை. தனித்திரு, வாழ்க்கையை பற்றி சிந்தி, பிறப்பின் நோக்கத்தை பற்றி சிந்தி. ஆகவே எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், எதை அடைந்தோம், எதை அடைய தவறிவிட்டோம் என்றெல்லாம் தனித்திருந்து சிந்தி. பசித்திரு என்று சொன்னார், தனித்திரு என்று சொன்னார், விழித்திரு என்று சொன்னார். பி அலர்ட், எப்பொழுதுமே ஒரு ஞாபகத்தோடு நடந்து கொள். இவ்வளவு எளிமையாக ஒரு தத்துவம் சொன்ன ஒரு மனிதன் உலகத்திலேயே கிடையாது. அவ்வளவு இது 3 தான் சொன்னார். அப்புறம் சொன்னார் உயிர் இரக்கம். அதுதான் அவர் வலியுறுத்திய மிகப்பெரிய கொள்கை. கடவுளுடைய தயவை எப்படி அடைய முடியும் என்று அவர் சொல்லுகிறார். தயவை கொண்டு தயவை அடைய முடியுமே தவிர வேறு எதனாலும் அறியக்கூடாமை பெறப்படும். ஆகவே நீங்கள் பிற உயிர்களிடம் தயவு காட்ட மாட்டீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்கு தயவு காட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். வெறும் வழிபாட்டினாலே இறைவனுடைய அருளை நாம் பெற முடியாது. தயவு காட்டித்தான் தயவை பெற வேண்டும். நீங்கள் அருளுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னொருவன் அருளுடையவனாக வந்து கிடைப்பான் என்றெல்லாம் வள்ளலார் பேசுகிறார். அந்த வள்ளலாருடைய கருத்துக்களை உலகத்தில் பரப்புவதற்கு தன்னுடைய சொத்துக்களையே எழுதி வைத்தவர் ஓபி ராமசாமி ரெட்டியார். ரொம்ப அபூர்வமான மனிதர். அவருடைய பெயரில் ஓமந்தூரார் மாளிகை என்று நம்முடைய சட்டமன்றத்திற்கு பெயர் வைத்தார்கள். இப்பொழுது பல்நோக்கு மருத்துவமனையாக அது மாறியிருக்கிறது. கடைசியிலே ராமசாமி என்று பெயர் வைக்கப்பட்டு ராமசாமி ரெட்டி என்று அழைக்கப்பட்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி என்று முழுமையாக்கப்பட்டு
ஓமந்தூரார் என்றே வழங்கப்படுகின்ற ஒரு ஊரே அந்த மனிதனுடைய பிறப்பினால் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. இல்லாவிட்டால் ஓமந்தூர் எங்கே இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? திண்டிவனத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது என்று கருதுகிறேன். ஆகவே ஒரு மனிதன் பிறந்த காரணத்தினால் அந்த ஊரே பெருமைப்படுகிறது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய பிறப்பு அந்த ஊரினுடைய பெருமையை நிலைநாட்டுகிறது. ஓமந்தூர் எங்கேயோ இருக்கிறது, நீங்கள் சாத்தூரில் எங்கேயோ இருக்கிறீர்கள். ஆனாலும் கூட பிறப்பால் பண்பாட்டால் அந்த தலைமையை போற்றுகிற பண்பால் நீங்களெல்லாம் ஈர்க்கப்பட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன். சிறந்த மனிதனை போற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக ஆகும். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார், ஒன்றும் பெரிதாக செய்ய வேண்டாம், பெரிதாகவே எதுவும் செய்ய வேண்டாம். பிறப்பு நிகழ்கிறது, பிறகு படிப்பு, ரொம்ப சமூகம் பிரமாதமாக வகுக்கப்பட்டு பிறந்து விழுகின்ற போது பிள்ளை அழுகிறதே ஏன் அழுகிறது? தாய் வயிற்றுக்குள் இருக்கின்ற போது அந்த பிள்ளை உதைந்து கொண்டிருக்கும், புரண்டு கொண்டிருக்கும், அதை தவிர எதுவும் செய்வதில்லை. தாயினுடைய வயிற்றை விட்டு வெளியே வந்து அந்த பிள்ளை விழுந்தவுடன் வீறிட்டு கத்தும். பிள்ளை பிறந்ததையே அது கத்துவதை வைத்துத்தான் வெளியே இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அது கத்துவதற்கு என்ன காரணம்? இதற்கு முன்னாலெல்லாம் இந்த பிள்ளைக்கு தாய் சுவாசித்து கொண்டிருந்தாள், தாய் உணவு மேற்கொண்டாள், தாய் மருந்து குடித்தாள், எல்லாம் தொப்புள் கொடி வழியாக பிள்ளைக்கு போனது. இந்த தாய் பிள்ளை ஒன்றுமே செய்வதில்லை, முழுக்க தாயை சார்ந்து அந்த பிள்ளை வளர்கிறது. பிறந்து பூமியில் விழுந்து விட்ட பிறகு, தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த பிள்ளை வீறிட்டு அழுவதற்கு காரணம், இதுவரையிலும் அதுக்கு சுவாசித்து பழக்கம் இல்லை. இப்பொழுதுதான் முதல் முறையாக தனக்குத்தானே சுவாசிக்க வேண்டிய கட்டாயம் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் தாய் சுவாசித்தாள், இப்பொழுது அந்த பிள்ளையே சுவாசிக்க வேண்டும். இயற்கை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறது, உன்னுடைய முயற்சியிலே வாழ வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது, இனிமேல் உன் முயற்சியிலே வாழ கற்றுக்கொள் என்று இயற்கை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பிள்ளை வீறிட்டு அழுகிறது, சிரமமாக இருக்கிறது என்று முதல் மூச்சு உள்ளே போய்விடுகிறது, போன மூச்சு வருகிறது போகிறது வருகிறது வருகிறது. ஒருத்தனுக்கு 80 வயது, ஒருத்தனுக்கு 90 வயது, ஒருவனுக்கு 98 வயதில் ஒரு முறை வெளியே போன மூச்சு திரும்ப உள்ளே வராமல் போய்விடுகிறது. அன்று அவன் போய்விடுகிறான். உள்ளே வீறிட்டு கத்தி முதல் மூச்சை இழுத்த பிள்ளை தொடர்ந்து சுவாசித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தூங்கும்போது, விழித்திருக்கும் போது, பேசும்போது, மனைவியோடு உறவு கொள்ளும் போது, எல்லா நிலைகளிலும் மூச்சு பாட்டுக்கு போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் உள்ளே இழுத்தது வெளியே போனது திரும்ப உள்ளே வராமல் போய்விடுகிறது. அதோடு முடிந்தது வாழ்க்கை. ஆகவே சுழிமாறி போனாலும் போச்சு என்று சித்தர்கள் சொல்வார்கள். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு என்று. ஆகவே அந்த வாழ்க்கை, முதல் மூச்சை இழுத்து கடைசி மூச்சை திரும்ப இழுக்க தவறிவிட்ட காலம் வரையிலும் உள்ள வாழ்க்கை, மனித வாழ்க்கையில் எது வெற்றிகரமானது என்றால், எவன் புகழுக்குரியவனாக வாழ்கின்றானோ அவன் அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக கவனத்திற்கு கொண்டு வந்து விட்டு செல்லுகின்றான். ஆகவே நீங்கள் கோபம் கொள்வதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. சிறந்த மனிதன் தொடர்ந்து போற்றப்படவில்லையே ஏன்? ஊருக்கும் ஒவ்வொரு சமயமும் போற்ற வேண்டும் இல்லையா? நாங்கள் மட்டும்தானா அதை தூக்கி கொடுத்து போற்ற வேண்டும்? ஊரே போற்ற வேண்டும் இல்லையா? ஏன் போற்றவில்லை என்று நீங்கள் கேட்பது நியாயமான கேள்வி. சிறந்த மனிதனை போற்ற தவறிய சமூகம் சீரழிந்து போகும். நீங்கள் யாரை போற்றுகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் அந்த சமூகம் சிறைப்படையுமே தவிர, சிறப்பான மனிதர்களை போற்ற தவறுகின்ற சமூகம் சீரழிந்து போகும். நல்லதை போற்ற தெரியவில்லை என்றால் அந்த சமூகம் நல்லதை நாடாது, நல்லதின்படி நடக்காது. இன்றைய சமூகம் 50 ஆண்டுகளாக ரொம்பவும் கீழ்நிலைக்கு போய்விட்ட காரணத்தினால் சிறந்தவை போற்றப்படவில்லையோ என்கின்ற நிலை இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் விரிவாக நம்முடைய முடிவுரையை பார்ப்போம். இவர்களெல்லாம் முன்னர் பேசுவதற்கு அனுமதித்து விட்டு பிறகு நாம் முடிவுரையிலே ஒரு அலசுவோம். இப்பொழுது ஓமந்தூராரின் பெருமைகளையும் புகழையும் போற்ற மறந்தவர்கள் அரசியல்வாதிகளே மக்களே என்று 2 தலைப்பு வைத்திருக்கிறார்கள். பட்டிமன்றத்து தலைப்புகள் ஒரு மாதிரியாக இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். துல்லிதமாக அதை பிளந்து பார்ப்பது என்பது அதனால் நாம் பட்டிமன்றத்தில் விவாதித்து முடிவு காணலாம். அரசியல்வாதிகள் தவறியதனால் ஓமந்தூரார் மறக்கப்பட்டாரா,
இல்லை, இந்த மக்கள் மறந்து தொலைத்தார்கள். அரசியல்வாதி எப்படியோ தொலைகிறான், அவன் நாசமான மனிதன், அவனை விடுங்கள், மக்கள் நினைவு கூறலாம் அல்லவா, ஏன் மக்கள் நினைவு கூறவில்லை என்று இன்னொரு சிறப்பாக நினைக்கிறார்கள். ஆகவே சொல்லுகிறேன், ஓமந்தூராரின் பெருமையையும் புகழையும் போற்ற மறந்தவர்கள் அரசியல்வாதிகளா மக்களா என்ற தலைப்பில் ரெண்டு பேர் பேச இருக்கிறார்கள். எவ்வளோ நேரம்? 10 நிமிடமா? 10 நிமிடம் வச்சுக்கலாம். ஆளுக்கு 10 நிமிடம் பேசுவார்கள். மணி எல்லாம் இல்லை, நீங்களே மணி பார்த்து முடித்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் தான் ஓமந்தூரார் பெருமையை போற்ற மறந்ததற்கு காரணமாக இருக்கிறவர்கள் என்ற தலைப்பிலே முதலிலே எங்கே உங்கள் பேர் எங்கிட்டு இருக்கா, கும்பகோணம் சசிகுமார் அவர்கள் 10 மணித்துளி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். ஹலோ. இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல் வீழ்ந்து என அடித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐயா 10 நிமிஷம்னு சொன்னாங்க. இப்ப நான் 1 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அதை ஐயா கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயாவை பற்றி நான் ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஐயாவை பத்தி ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு நிமிடம். அழகிலே விரிந்த நெற்றி, ஐயா நீங்க தான். அழகிலே விரிந்த நெற்றி, அறிவிலே முதிர்ந்த தோற்றம், விழியிலே அன்பு தேக்கம், விழிப்பிலே பாசத்தாக்கம், மொழியிலே தோய்ந்த நெஞ்சம், முத்தமிழ் நாவில் கொஞ்சம் எங்கள் பட்டிமன்ற பாவலர் நடுவர் ஐயா. பாட்டு பாடினாலும் பாடாட்டினாலும் பேசுவதை ஒட்டி தான் தீர்ப்பு. அன்பிற்கினியவர்களே, இந்த உலகில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு வகை மனிதர்கள் யார் என்று சொன்னால், இந்த பூமிக்கு வந்து செல்பவர்கள். அவர்களை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர்களை நாம் வாழ்க்கை பயணி என்று சொல்லுவோம். இந்த பூமிக்கு வந்து செல்பவர்களை நாம் வாழ்க்கை பயணி என்று சொல்லுவோம். இன்னொரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு ஏதாவது தந்து செல்பவர்கள். இந்த பூமிக்கு தந்து செல்கிறார்களே, அவர்களை நாம் வரலாற்று பயணி என்று சொல்லுவோம். எங்களுடைய போற்றுதலுக்குரிய ஓமந்தூரார் இருக்கிறாரே, அவர் இந்த உலகிற்கு வந்து சென்றவர் அல்ல, இந்த உலகிற்கு ஏராளமான விடயங்களை தந்து சென்றவர். அவர் வாழ்க்கை பயணி அல்ல, அவர் ஒரு வரலாற்று பயணி. 1947க்கு முன்ன ஒரு வருடம், விடுதலை பெற்ற பிறகு ஒரு வருடம், ஏறத்தாழ 2 ஆண்டுகள் சென்னை ராஜதானியம் என்று சொல்லப்பட்ட சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர். அற்புதமான ஒரு தலைப்பு. ஓமந்தூராருடைய புகழை, பெருமைகளை யார் மறந்தார்? மக்களா, அரசியல்வாதிகளா? நான் எளிமையா ஒரே ஒரு கேள்வியை இந்த மன்றத்தில் வைக்க விரும்புறேன். இந்த மக்களுக்கு ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு தலைவன் ஏதாவது ஒரு நன்மை செய்தால் இந்த மக்கள் என்ன செய்வார்கள்? சின்ன ஒரு நன்மையா இருக்கட்டுங்க, இந்த மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவருடைய சாதனைகளையும் பெருமைகளையும் சொல்லி சொல்லி புகழ்பாடிக்கொண்டே இருப்பார்கள். இதான உண்மை. இதே ஒரு தலைவனுக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு புகழ் கிடைக்கிறது அல்லது பெருமை கிடைக்கிறது என்று சொன்னால், சக அரசியல்வாதி, சக தலைவன் அதை ஏற்றுக்கொள்வாரா என்பதை உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன். இதுதான் இந்த தலைப்புக்கான காரணமே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு வரி மேல சொல்றேங்க ஐயா. ஓமந்தூராருடைய புகழையும் பெருமைகளையும் மறந்தவர்கள் அரசியல்வாதிகள் நான் பேச வந்திருக்கிறேன். நான் சற்று திருத்திக்கிறேன்.
ஓமந்தூராருடைய புகழையும் பெருமைகளையும் மறந்தவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மறைத்தவர்கள் அரசியல்வாதிகள் என்றுதான் நான் பேசுகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால் நீடித்த புகழ்தான் அதற்கு ஒரே காரணமாக இருந்தது. ஐயா ஆரம்பத்தில் சொன்னாங்க, அவர் பதவியை தேடி பெற்றவர் அல்ல. காமராஜரும் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா நீங்கள் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு சரிபட்டு வராது. அவர் சொன்ன வார்த்தை, அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? இது யாரும் சரியா இருக்க மாட்டான், நான் சரியா இருப்பேன், சரியா இருக்கணும்னு சொல்லுவேன், அவன் திரும்பவும் அதே தான் பண்ணுவான், அதனாலதான் எனக்கு இது சரிபட்டு வராது என்று சொல்லி ரமண மகரிஷி சொன்ன பிறகு அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட மகான் ஓமந்தூரார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சார் பதவி ஏற்றார், பதவி ஏற்பதற்குத்தான் தயங்கினாரே தவிர பதவி ஏற்றபின் தீயாய் சுடர்விட்ட தியாகத்தின் திருவிளக்கு ஓமந்தூரார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த வகையிலே அவர்களை பதவியை ஏற்றாரோ சில சூழ்ச்சிகளால் அவருடைய பதவி விலகுவதற்கு காரணமாக இருந்தது. அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? என்னை விட ஒரு யோக்கியனை உங்களால் இந்த பதவியிலே அமர வைக்க முடியுமா என்ற கேட்ட கேள்வி, அந்த திராணி, அந்த சக்தி எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உண்டா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இருக்குதா? நான் எளிமையா சொல்றேங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு செய்திகள்லாம் தெரிந்திருக்கும். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. தலைமை அரசு மருத்துவர் டாக்டர் ரத்னவேல், தலைமை அரசு மருத்துவர், அவருடைய சிகிச்சைக்காக அவர் அழைச்சிட்டு போறாங்க, ஓமந்தூராரை அழைச்சிட்டு போறாங்க. பொதுவான நடைமுறை என்னங்க, நாம இப்ப மருத்துவமனைக்கு போறோம், ஏதோ ஒரு சிகிச்சை மேற்கொள்றோம் அப்படின்னா உடனே ஒரு ஃபார்மை கொண்டாந்து கொடுப்பாங்க. நாம அதெல்லாம் படிச்சு பார்ப்பதே கிடையாது. நம்ம உயிர் பிழைத்தால் போதும்னு கையெழுத்து போட்டுக்கிட்டு நம்ம மருத்துவ சிகிச்சை பெறுவோம், அதுதானே உண்மை. ஆனா இவரை அழைத்து சென்ற பொழுது அவருடைய உதவியாளர் ரத்னவேல் டாக்டர் கூப்பிட்டாராம். ஓமந்தூராருடைய உதவியாளர் ரத்னவேல் டாக்டர் கூப்பிட்டு இந்த படிவத்திலே நீ கைது போடுப்பான்னார். அந்த படிவத்தில் என்ன எழுந்தது தெரியுமா? இந்த சிகிச்சை முடிந்த பிறகு எந்த ஒரு சிபாரிசுக்காகவும் நான் ஓமந்தூராரிடம் வரமாட்டேன் என்று சத்திய வாக்கு எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா ஓமந்தூரார். இன்னைக்கு இல்ல, பொதுவா ஒரு அரசியல்வாதிகள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போய் ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னு சொன்னா 4வது நாள் அந்த மருத்துவமனையே தாம் பேர்ல கிரயம் பண்ணிட்டு தான் வெளியிலே வரான். எப்படிங்க ஏத்துப்பாங்க? அதுதானே எங்களுடைய கேள்வி. சார் இவங்க சொல்றாங்க மக்களை தயவு செய்து குறை சொல்லாதீங்க சார், மக்களை குறை சொல்லாதீங்க. அற்புதமான ஒரு கவிதை ஒண்ணு படிச்சுங்க ஐயா. அனைவருக்கும் கம்பளி போர்வைகள் தருவோம் என்ற வாக்குறுதியுடன் களமிறங்குகின்றன நரிகள். நல்லா கேட்டுங்க, அனைவருக்கும் கம்பளி போர்வைகள் தருவோம் என்ற வாக்குறுதியுடன் களமிறங்குகின்றன நரிகள். கம்பளிக்கு ரோமம் எங்கிருந்து வரும் என்று சிந்திக்க தெரியாத ஆடுகள் தலையாட்டுகின்றன என்று எழுதினார். மக்களை குறை சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? சார் வள்ளுவர், வள்ளலார் இந்த இரண்டும் கலந்த கலவை தானே சார் ஓமந்தூரார். என்ன காரணம் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், இந்த நாட்டில் நடிப்பவர்கள் தான் தலைவர்களாகிறார்கள், இந்த நாட்டில் நடிப்பவர்கள் தான் தலைவர்களாகிறார்கள் அல்லது தலைவராக இருப்பவர்கள் நடிக்கிறார்கள். தமிழா விழித்துக்கொள், வெள்ளி திரைக்கென்று உன் வேட்டியை உருவிக்கொண்டு சென்று விடுவார்கள் என்று சொன்னார். நடிக்க தெரியாத ஒரு ரியல் ஹீரோ அரசியல்ல உண்டு அப்படின்னா ஓமந்தூரார சொல்லாங்க. எதுக்கு? எலிசபெத் மகாராணி வருகிறார், அவரை பார்ப்பதற்காக ஓமந்தூரார் செல்ல வேண்டும். ஐயா உங்களை பார்ப்பதற்காக இருக்காங்க, நீங்க கிளம்புங்கிறாங்க. ஒரு பழைய ஆடை, கதர் வேஷ்டியை கட்டி அப்படி நிற்கிறார். உதவியாளர் சொல்றார், என்னங்க ஐயா ஒரு கோட் சூட்டு போட்டு வருவீங்கன்னு பார்த்தேன், நீங்க இது மாதிரி வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டப்ப ஓமந்தூரா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதுதான் என்னுடைய தோற்றம், பார்க்க முடிஞ்சா அந்த அம்மா பார்த்து பேசிட்டு போட்டோம், இல்லாட்டி போட்டும்பா. அந்த யதார்த்தமான உண்மை இன்று அரசியல்வாதிகளுக்கு இல்லாத காரணத்தினால்தான் அவருடைய புகழை, பெருமைகளை மறைத்தார்கள் என்று நான் திட்டவட்டமாக சொல்றேன். இல்லைங்களா? இதானங்க காரணம்.
சார் ஒண்ணும் இல்லை. என்ன காரணம்னா எளிமை ஒண்ணு நான் சொன்னேன். அதோடு அவர் கூட இருந்த இன்னொரு என்னன்னா நிர்வாக திறமை. பதவியேற்று 2வது நாள் அப்பாஸ் கலீலின்னு ஒருத்தர், அவர் செயலாளராக இருக்கிறார். அவர் நேரா போய் ஓமந்தூராரை பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றார், அப்ப என்ன ஒரு பிரச்சனைன்னா தமிழ்நாடு முழுவதும் உணவு பற்றாக்குறை ஒரு பிரச்சனையா உருவெடுக்கும் போல இருந்துச்சு. அதனால ஓமந்தூரார் என்ன பண்ணார், அப்பாஸ் கலீலி உள்துறை செயலாளராக இருக்கிறார், முக்கியமான முதன்மை செயலாளராக இருக்கிறார், அவரை கூப்பிட்டு பேசுறார். பேசுறப்ப இவர் சொல்றார், இந்த மீன் கடல்ல பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். அந்த ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, நீல புரட்சி செய்தால் என்னன்னு ஓமந்தூரார் கேட்கிறார். அப்ப அப்பாஸ் கலீலி என்ன பண்ணாரா, நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்னங்க கடல்னா மீன் பிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அழகான பதிலே அவர்கிட்ட சொன்னார். ஆமாப்பா, கடல்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாப்பா, கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதியில் மீன் பிடிக்கலாம்ப்பா, அது உனக்கு தெரியுமா? நார்வே நாட்டில் புதுமையான முறையில் எல்லா கடல்லையும் மீன் பிடிப்பதற்கான திட்டம் வந்துருச்சு, அது போய் பார்த்துட்டு வந்து பேசுன்னு சொன்ன ஒரு நிர்வாக திறமை கொண்ட முதல்வரை யார் சார் ஏத்துப்பா? அதான சார் எங்களுடைய கேள்வி. நாங்கள் அதனாலதான் அழகா ஒருத்தர் சொன்னார், ஓமந்தூரார் குறிக்கோளுக்காக செய்த செயல்களை எல்லாம் பிறகு வந்த அரசியல் தலைவர்கள் மேற்கோளுக்காக கூட காட்டவில்லை என்பதுதானே நிஜம். அதான உண்மை சார். அழகா ஒரு கவிதை சொல்லுவான், எங்கும் எதிலும் எப்போதும் காசையே குறிவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதி எங்கும் எதிலும் எப்போதும் காசையே குறிவை, இந்த தேசமே தீயில் கருகி சாம்பலானாலும் அந்த சாம்பலை விற்று சம்பாத்தியம் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அபூர்வமாக தோன்றிய அதிசய பிறவி ஓமந்தூரார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒண்ணுமில்லை, எளிமையான ஒரு செய்தி. இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள்னா யாருங்க? இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள்னா நேருவும் காந்தியும் தான். உண்டா இல்லைங்களா? நேருவும் காந்தியும் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள். அப்ப உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய பதவி யாருக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல். பி.வி. ராஜமன்னார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோமசுந்தரம் நல்ல ஒரு கெட்டிக்காருங்க, அவருக்கு கொடுக்கலாம்னு பரவலான செய்தி இருக்குது, அவருக்கு கொடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப மத்திய அமைச்சருடைய மகனுக்கு அந்த பதவி வேணும்னு ஒருத்தர் விரும்பப்படுறார். நேரு கிட்ட போய் சொல்றார். நேரு மூலியமாக இங்க தகவல் வருகிறது, அவர் சரியில்லைங்க, அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துறார். அப்ப நேரு கேட்டார், நீங்கள் இந்த அரசாங்கத்தை ஜாதி பார்த்து நடத்துகிறீர்களா என்று நேரு கேட்ட பொழுது, தயவு செய்து இதை நீங்கள் வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்ன ஒரே முதல்வர் ஓமந்தூரார். பக்கத்தில் இருந்த பட்டேல் சொன்னாரா, அவர் சொல்வதில் நிச்சயமாக நியாயம் இருக்கும் என்று சொன்ன பிறகு நேரு தான் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற்றதாக வரலாறு சொல்கிறது என்று சொன்னால், வரலாற்று நாயகனை மறைப்பதுதான் இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு வேலையாகி போயிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சார். இன்னைக்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த கவிஞன்னா நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் படிச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னா, ஓடி விளையாடு பாப்பா பாட்டா இருக்கட்டும், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த ஞான செருக்கும் செம்மை மாதர் இரும்புதல்லையான்னு பாரதி பாடினானே, அந்த பாடல்களை எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைகள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாரும் படிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பாரதியாருடைய கவிதைகளை பதிப்பித்து அரசுரிமை ஆக்கியது யார் என்று சொன்னால் ஓமந்தூரார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, 33 வருஷம் சார், 33 ஆண்டுகள் அவருடைய இந்த வாதாளக்கரைன்னு விளாத்திக்குளம் பக்கத்துல செல்லம்மாள் பாரதியினுடைய மனைவி, அவருடைய மகள்களுக்கு 33 வருடமாக காமுரெட்டியார் என்பதுதான் உணவுக்கான அத்துணை சேவைகளையும் செய்து வந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவரை கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது மக்களா சார் கொடுப்பான்? மக்களில் ஒருவர் தானே காமரெட்டியார். கொடுக்க வேண்டியது என்ன? இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா,
இன்னைக்கெல்லாம் ஒரு கவிஞனுடைய நூல்களை அரசுடைமையாக்குறோம் அல்லது நாட்டுடைமையாக்குகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு கொடுக்குறாங்களே, அதற்கு முதலாக விதை போட்டவர் ஓமந்தூரார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. முதலாக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகளுக்கு தொகை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த மகான் ஓமந்தூரார். அது இந்த அரசியல்வாதிகளுக்கு புரிவதில்லை, புரிந்தாலும் புரியாதது போல் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று நாம் யாரை சொல்லுவோம் என்று சொன்னால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களைத்தான் சொல்லுவோம். அவர் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த நேரம், இந்தியா நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு இவரை பற்றி புகார்கள் போய்கொண்டே இருக்கிறது. 2 நாள் இவரை விசாரிப்பதற்காக டெல்லியில் இருந்து சென்னை வருகிறார் சர்தார் வல்லபாய் பட்டேல். வந்து விசாரணைக்காக, யாரை விசாரிப்பதற்கு? ஓமந்தூராரை விசாரிப்பதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அவரை போய் இவர் பார்க்கவே இல்லை. உதவியாளர் சொல்றார், உங்களை விசாரிப்பதற்காக அவர் வந்திருக்கிறாருங்க அப்படிங்கிறார். ஓமந்தூரா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நான் என் வேலையை நான் பார்க்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னார். பட்டேலுக்கு கோபம், ஏன்னா நம்ம வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு போன் போட்டு பேசுறார். என்னங்க, உங்களை விசாரிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், நீங்க என்ன பார்க்கவே இல்லையேங்கிறார். அழகான ஒரு பதிலை பட்டேலிடம் சொன்னார். என்ன பதில் தெரியுமா? நீங்கள் என்னை விசாரிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள், எப்படி நான் உங்களை பார்ப்பது? இது நியாயமா என்று கேட்டார். போனை துண்டிச்சு விட்டுட்டு பக்கத்தில் இருந்த உதவியாளர்கிட்ட பட்டேல் சொன்னாராம், இத மாதிரி முகத்தில் அடித்தார் போல் பேசுகிறாரே, அவரிடம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இருக்காது என்று சொல்லி உடனடியாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்றவர். இந்த வரலாற்றை போய் நாம சொன்னோம்னா சொல்ல முடியாத சூழல் இருக்கு சார். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, என்ன காரணம்னா அன்னைக்கு ஒரு சின்ன விஷயம். ஒரு அரசியல்வாதி ஒரு தொண்டன் கேட்கிறான், என்ன தலைவரே எலெக்ஷன்லாம் வந்துருச்சு, இந்த தடவை ஓட்டுக்கு 5000 கொடுக்க போறீங்களாமே? இன்னைக்கு சாதாரணமா ஆயிடுச்சு சார், நான் எல்லாரையுமே எந்த இதா இருந்தாலும் சரி 5000 கொடுக்க போறீங்களாமே அப்படின்னா, 5000 கொடுக்கறதுனால என்னடா ஆயிட போகுது? என்ன ஆயிட போகுது? அவன் நேரா டாஸ்மார்க் கடைக்கு போவான், குடிப்பான், பாரு நம்மளோடது. குடல் வெந்து புண்ணாவும் ஆஸ்பத்திரிக்கு போவான், ஆஸ்பத்திரி நம்மளோடது. பையனையோ பொண்ணையோ காலேஜில் சேர்ப்பான், காலேஜ் நம்மளோடது. என்ன 2 நாள் அவர்கிட்ட பணம் இருக்கும், அவ்வளவுதானடா. அப்படிங்கக்கூடிய சூழல்ல இவருக்கு முன்னால் இருந்த முதல்வர் 7 மாவட்டங்களில் மதுவிலக்கை பிரகடனப்படுத்திய போது இவர் அனைத்து மாவட்டங்களுக்கும் மதுவிலக்கை பிரகடனப்படுத்திய மாமனிதர் ஓமந்தூரார். அதனாலதான் நம்ம செய்ய முடியலங்கிறப்ப அவர் செய்தார், நாம் செய்ய முடியல அப்படிங்கிறப்ப அவருடைய புகழை பெருமைகளை எப்படி சொல்லுவாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் நிறைவாக தீர்ப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரே ஒரு செய்தி அவர் சொன்னது சார், நான் சொல்லலீங்க ஐயா, அவர் சொன்னதுதான். ஓமந்தூரார் அவர்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் அப்படியே படிக்கிறேன். அரசியல் ஒரு சகதி, அதில் சிக்கினால் சேறுதான் பூசிக்கொள்ள வேண்டி இருக்கும். நானும் பூசிக்கொண்டவன் தான், ஆனால் அப்போது அதை சந்தனம் என்று நினைத்தேன். நான் இதிலிருந்து என்ன தெரியுது? அவர் ஒருபோதும் மக்களை குறை சொல்லவில்லை. தன்னை காயப்படுத்திய அரசியல்வாதிகளை கண்டுதான் மனம் வெதும்பினார் என்கின்ற ஒரே காரணத்தினால் அழகாக சொல்லுவார்கள், தேர்தல் வருகிறது என்று சொன்னால் திருடனை தேடி பிடிக்க விரல் அடையாளம், திருடனை தேடி பிடிக்க விரல் அடையாளம், திருடனை தேர்ந்தெடுக்க விரலில் அடையாளம் என்று சொல்வார்களே, அதுபோல சூழல் இன்று மாறிவிட்டது. மீண்டு வாருங்கள், ஓமந்தூராரின் ஆட்சியை, பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வாருங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் மறக்கவில்லை என்று அதுவரை உறக்கச் சொல்லுவேன். ஓமந்தூராரின் புகழையும் பெருமைகளையும் மறந்தவர்கள் அரசியல்வாதிகளே 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 என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். சசிகுமார் நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். தலைப்புக்கே ஒரு திருத்தம் சொன்னார். மறந்தவர்கள் இல்லை அரசியல்வாதிகள், அதை மறைத்தவர்கள் என்று சொன்னார். அது நல்ல விவாதத்திற்குரிய ஒரு பொருள். ஒரு வரியில் சாதாரண கேடுகளை இந்த அரசியல்வாதிகள் புரியவில்லை, மன்னிக்க முடியாத பெருங்கேடுகளை புரிந்தவர்கள். அதுவே மறந்து தொலைத்தால் கூட மீண்டும் நினைத்து தொலைக்கலாம், ஆனால் மறைத்த அயோக்கியர்கள் இவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய வாதத்தை வைத்தார். ஆகவே எதிர்கொள்வதற்கு அதற்கு நிகரான நம்முடைய கோவை தனபால் அவர்கள் மக்கள்தான்
அதற்கு காரணமே தவிர அரசியல்வாதிகள் இல்லை என்ற தலைப்பிலே பேச வருகிறார். நல்லா பேசுறீங்க. ஹலோ ஹலோ வெள்ளமானம் நல்ல குணம் உள்ளவங்க ரெட்டி இனம் என்று நீயும் பாடு. இனம் தெலுங்கச்சி பெற்ற புள்ள நாமதானே என்று சொல்லி போற்றி புகழ தேடு. ஹேய், வெள்ளமானம் நல்ல குணம் உள்ளவங்க ரெட்டி இனம் என்று நீயும் பாடு. அற்புதமாக தமிழ்நாட்டிலே எண்ணிக்கையிலே குறைந்தாலும் நல்ல எண்ணங்களில் உயர்ந்திருக்கின்ற ரெட்டி இன மக்களை நான் வணங்கி மகிழ்ந்த எனது உரையை தொடங்குகின்றேன். அறம் சார்ந்த வாழ்க்கை, கல்வி, ஒழுக்கம், விருந்தோம்பல் என்ற பல பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள். ஒற்ற வரியிலே சொல்ல போனால் நேர்மையையும் தூய்மையையும் இரு கண்களாக பார்க்கின்ற ஒரே இனம் ரெட்டியார் இனம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இனம் முதல்வரில் முதல்வர் உத்தமர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய 129வது பிறந்த நாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற, இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ரமேஷ்குமார் ரெட்டி மாநில தலைவர், ஓபிஆர் மக்கள் இயக்க உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நல்ல பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற நாடறிந்த நாயகர் எங்களுடைய பெரு மதிப்பிற்குரிய ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து நான் பட்டிமன்ற தலைப்புக்குள்ளே வருகின்றேன். நடுவர் அவர்களே, ஓமந்தூராருடைய புகழ், அவருடைய பெருமைகளை எல்லாம் மறைத்தவர்கள் மக்கள்தான் என்று நாங்கள் பேச வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், எதிரணியிலே சொன்னதை போல அரசியல்வாதிகள் அவர்களுக்கேற்று மறைக்கத்தான் செய்வார்கள். தன்னுடைய மகனாக இருந்தாலும் கூட நான் இருக்கும் வரை நீ வரக்கூடாது, நான் போன பிறகுதான் வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே யாரோ ஒரு ராமசாமி ரெட்டியாருடைய புகழை நானேன் புகழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் அரசியல்வாதிகள். அதில் மறுப்பதற்கு சாட்சி இல்லை. ஆனால் மக்கள் இதை தட்டி கேட்க வேண்டும். ஒப்பற்ற தலைவர், எல்லாரும் சொல்றாங்க ஓராண்டு சாதனை 100 ஆண்டு பேசுங்கிறாங்க. அடுத்த மாசமே அந்த சாதனையும் அந்த திட்டமும் நம்ம மனசுல நிக்கல. ஆனால் ஈராண்டுகள் தான் இந்த மண்ணிலே ஆட்சியிலே இருந்தாலும் கூட, ஈராண்டுகள் இருந்தாலும் இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் பேசும் அளவுக்கு எண்ணற்ற திட்டங்களை சாதித்து சென்ற நம்முடைய ஓபிஆருடைய புகழை மக்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்தாக இருக்கிறது. சுதந்திர இந்தியாவினுடைய முதலமைச்சர் என்பதால் முதல்வர்களின் முதல்வர் அல்ல. நீங்கள் சிந்திக்க வேண்டும். முதல்வர்களுடைய முதல்வர் என்று சொல்லுவதற்கு என்ன தெரியுமா? எந்த மாநிலமாக இருந்தாலும், எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இவரை வழிநடத்தி இவரை முன்னுதாரணமாக எடுத்து செல்லான்றால் அந்த மாநில முதலமைச்சருக்கு பெருமை கிடைக்கும் என்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர். அதெல்லாம் முதல்வர்களுடைய முதல்வர். யோசனை பண்ணி பாருங்க சார், இவரை போல வாழ முடியுமான்னு நான் கேட்கிறேன். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வர்றாரு எங்க ஊருக்கு தன்னுடைய மகனை கூப்பிட்டுட்டு. டிக்கெட் 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுவாங்க. டிக்கெட் ரிசர்வ் பண்ண முடிய தன்னுடைய மகனுக்கு மேஜர் ஆகல, டிக்கெட் எடுத்துட்டாரு. சென்னையிலிருந்து வர்றாரு, மிட் நைட் 12 மணிக்கு சேலம் ஜங்ஷன்ல வந்து நிக்குது. 12 மணிக்கு பின்னாடி தன்னுடைய மகன் மேஜர் ஆயிட்டாங்கிறக்காக அந்த டிக்கெட்டை மாத்திட்டு மேஜருக்கு உண்டான டிக்கெட் வாங்கினா தான் அடுத்தது நான் பயணம் செய்வேன்னு சொல்லி மேஜரான டிக்கெட்டை வாங்கிட்டு எங்க கோயம்புத்தூருக்கு வந்து இறங்கி இருக்கிறார் ஒரு மனுஷன் சொன்னா, இதை விட நேர்மை வேற எங்க இருக்க முடியும் நான் கேட்கிறேன். இதை நம்ம மக்களிடம் சொல்ல வேண்டாமா நான் கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க. வால்டர் வெற்றிவேல்னு ஒரு சினிமா, அதுல நம்ம சத்யராஜ் பெரிய நேர்மையான போலீஸ் அதிகாரி மாதிரி நடிப்பாரு. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய அமைச்சர், நேர்மையிலும் நேர்மையா நடிப்பாரு.
பின்னால் இருக்கிற பிஏ நம்ம கவுண்டமணி வந்து அவருக்கு தெரியாமையே துணிக்கடையில் 2 பட்டு சீலை 2 பட்டு வேசியெல்லாம் வாங்கிட்டு அப்படி வச்சுட்டு நடந்து போயிடுவாரு. அப்போ விஜயகுமார் அமைச்சராக இருந்தவர் கேட்பாரு, என்னது என்ன பொட்டணும், யோ நீ வாங்கலினாலும் என்னையே வாங்க விட மாட்டேங்கிற, கம்மன் இருக்கியா. நாங்க இந்த சீனு இன்னைக்கு எல்லா மக்களும் நீங்க கைதட்டி சிரிக்கிற அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்குன்னு சொன்னா இதனுடைய முன்னோடி யார் தெரியுமா? இது நிழல் சினிமா. நிஜமாக வாழ்ந்தவர் யார் தெரியுமா? அவர் குற்றாலத்துக்கு வர்றாரு. குற்றாலத்துக்கு இவருக்கே தெரியாம 2 பலாப்பழத்தை வாங்கி டிரைவர் சரவண வாங்கி கார்ல வச்சிடறாரு. சென்னை போய் இறங்கின உடனே ஒரு பலாப்பழத்தை அவர் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பழத்தை கொண்டு போய் ஐயா கிட்ட வைக்கும் போது, வேதுடா சரவணா இதுங்கிறாரு. குற்றாலத்துல இருந்து கொடுத்துட்டாங்கயா நாங்க. அப்போ எனக்கே தெரியாம நீயும் ஒண்ணு சேர்த்து வாங்கிட்ட. அரசாங்க சொத்து நான் இல்லாம நீயும் சேர்ந்து அபகரிக்கிறோம். அரசாங்கத்தினுடைய சொத்தை யாரும் எடுக்க கூடாது. முதல்ல பஸ் ஏறி கொண்டு போய் குற்றாலத்துல பலாப்பழத்தை கொடுத்துட்டு வாடான்னு சொன்ன நேர்மையான ஒரு ஒப்பற்ற மனிதனை இந்த மக்கள் மறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்த்து வெற்றிவேல் திரைப்படத்தை மனசில் கொண்டவர்கள் மக்கள் ஓமுந்தாரை மறந்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சார் நான் கேட்கிறேன், நடுவர் தொடர்த்தில் சொன்னார் ஓமுந்தார் வளாகத்தை பத்தி. அவர் சொன்னார் மறக்கவில்லை, மறக்கடிக்கப்பட்டார்கள். கேட்கிற நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம் இல்ல, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு மெட்ராஸ் போறோம் இல்ல, போய் அங்க ஆஸ்பத்திரிக்குள் நுழையும் போது ஓமந்தூரார் ஆஸ்பத்திரினா இது யாரு, இந்த பேர் யாருன்னு யாராவது இதுவரை கேட்டிருக்கிறோமா? போனா ஊசி போட்டு திரும்பி வந்துடுறோம். பல பேர் ஓமந்தூரார் ஆஸ்பத்திரின்னே சொல்றது இல்ல, ஓமலூர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருங்கோங்கிறாங்க. பேரையும் கூட தனியா உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அவர் பேர் இருக்குது இல்ல, இவர் யாரு, இந்த ஆஸ்பத்திரியோட ஓனரா இல்ல இந்த ஆஸ்பத்திரியில சீஃப் டாக்டரா, யார் அந்த ஓமந்தூராருன்னு இதுவரைக்கும் மக்கள் கேட்டிருக்கிறாங்களா? ஆனா மக்கள் இத்தனையும் மறக்கடிக்கப்பட்டுட்டு நாம மறந்துட்டோம், நாம அரசியல்வாதிகள் மறந்துட்டான்ட்டு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சு எப்படிங்க? அரசியல்வாதிகள் மறக்கவே இல்லை. இன்னைக்கு விழா இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவர் பிப்ரவரி 1 பிறந்த நாள் அன்னைக்கு அரசு ஓமந்தூர்ல கொண்டாடியாச்சு. நம்மளுடைய அமைச்சர் பெருந்தகையும் மற்ற கட்சிக்காரங்கள் எல்லாம் அவருடைய திருவுருவலுக்கு சிலைக்கு மாலை போட்டு தன்னுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடியாச்சுன்னு சொன்னா, அரசு அவர்களை சொன்னது போல மறக்கடிக்கவில்லை. அவர்களும் ஏதோ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ கொண்டாடி கொண்டிருப்பதை பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் தான் அதை முன்னெடுத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அணியே பேசுறேன். சார் அரசியல்வாதியில நம்ம ஒரு தமிழறிவு மணியன் ஐயா அழகா சொல்லுவாரு ஓமந்தூரார் பத்தி, நான் அவரை ஜனகராக பார்க்கிறேன்ங்கிறாரு. சீதையினுடைய அப்பா ஜனகருடைய தோற்றத்தில் அவரை பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்திய அரசாங்கம் அவருடைய தலையை அஞ்சல் தலையாக வெளியிட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அவருடைய பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அரசு பிறப்பித்திருக்கிறது. அவருடைய நினைவு மண்டபம் வெளியிட்டிருக்கிறார்கள். அரசு தன்னுடைய சடங்கிற்கு செய்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் இந்த அணியாக இருந்தாலும் ஓமந்தூராருடைய புகழும் அவருடைய பெருமையும் மறைக்கப்படுகிறது என்கின்ற ஆதங்கத்தில் சொல்லுகின்றோம். அரசாங்கம் சடங்குக்கு செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் அணியை நாங்கள் ஜெயித்து விட்டோம். ஆனால் உங்கள் அணிக்கு நான் கேட்கிறேன், மக்கள் நீங்கள் மறந்திருப்பதால் தான் அரசாங்கம் முன்னம் மெத்தன போக்காவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு காந்தியை கொண்டாடும் அளவிற்கு, ஒரு காமராஜரை கொண்டாடும் அளவிற்கு, ஒரு கக்கனை கொண்டாடும் அளவிற்கு நான் கேட்கிறேன், இத்தனை தலைவர்களை கொண்டாடும் அளவிற்கு ஏன் நம்முடைய ஓமந்தூராரை கொண்டாடவில்லை என்று நீங்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? நான் இன்னும் இறங்கி கேட்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள். கூட்டத்திற்கு வருவதற்கு கூட மக்கள் கொஞ்சம் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட எங்கள் அணிக்கு சாட்சி வேறு எதுவாக இருக்க முடியும்? ஒரு விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஓடோடி வர வேண்டும் அல்லவா? அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஓமந்தூராருக்கு செய்ய வேண்டியது, அவர் இறந்த பொழுது சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானம் வாசித்தார்கள். நேதி நீர்மை நிர்வாகத்தில் இவற்றுக்கெல்லாம் பெயர் பெற்றவர் என்று புகழாரம் சூட்டினார்கள். எளிமையானவர், அருங்குணச்சீலன் என்றெல்லாம் சட்டப்பேரவையிலே இரங்கல் தீர்மானம் இயற்றி அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அழகாக தீர்மானம் இயற்றினார். அதைவிட அண்ணா அவர்கள் திராவிட பத்திரிகையிலே காந்தி ராமசாமி, பெரியார் ராமசாமி என்று தனி தலையங்கமே எழுதி இவர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் மறக்கவில்லை, அவர்கள் மறக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஓமந்தூராரின் மீது பற்று இருக்கிறதோ இல்லையோ அதை வைத்தாவது 4 ஓட்டுக்கள் கிடைக்குமே என்று அரசியல்வாதிகள் மறக்காமல் இருப்பதை போல நடித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலே மறப்பவர்கள் மக்கள் தான். மக்கள் மறக்க கூடாது என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நம்முடைய ஓமந்தூரார் அவர்கள் சாதாரண முதலமைச்சரா?
இன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று அரசியல் கட்சிகள் தூக்கி கொண்டிருக்கிறார்களே, இதனுடைய விதை எங்கே இருக்கிறது? சிந்திக்க வேண்டாமா? அன்று நம்முடைய ஓமந்தூரார் அவர்கள் எல்லா கோயில்களிலும் அறங்காவலர்கள் அமைக்கப்பட வேண்டும், அந்த அறங்காவலர்களிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லக்கூடிய அவர்களையும் கோயிலுக்குள்ளே உள்ளே செல்வதை போல அறங்காவலராக நியமித்த அழகு பார்த்த தலைவர் ஓபிஆர். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திண்டிவனம் தனி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை அவர் அழைத்து நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அறங்காவலராக திருப்பதியிலே நியமித்தார். இன்று புது புது சட்டங்கள் வருகிறது. நீங்கள் இவருடைய பணி நீங்க சாதாரண பணி இல்லை. அவருக்கு ஒரு 5-6 செயலாளர்கள் இருக்கிறாங்க. ஐயாவுடைய எளிமைக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளவு செயலாளர் எனக்கு எதுக்குயா, எனக்கு வேண்டியதுல ஒரே ஒருத்தர் போதுங்கிறாரு. எல்லா செயலாளரும் முழிக்கிறாங்க, ஐயாங்கிறாங்க. ஒண்ணு இல்லை, மதுரையை சேர்ந்த அழகிரிசாமி மட்டும் எனக்கு செயலாளர் இருக்கட்டும், மற்றவங்க எல்லாம் வேண்டியது இல்லைங்கிற. நாங்கள் என்ன பண்ணிட்டுங்கிறாரு, யோசிக்கிறாரு. உங்களுக்கு வேலையெல்லாம் இல்லை, எனக்கு வேண்டாம் தான் சொன்னேன். உங்களை எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுப்பி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் சொல்றார். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சித் தலைவர்களாக அந்த செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இதுதான் பெருமை. ஆனால் இன்று அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்ற பொழுது அந்த ஷூ துடைக்கிறதுக்குன்னு ஒரு இருப்பாங்க. அந்த பணியாளரை இனிமேல் ஷூ தொடக்க வேண்டாம், நான் என் ஷூவை நானே தொடச்சுக்கிறேன்னு கலாம் ஐயா சொன்னாங்க. அவர் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிற வேலைக்கு அங்க போய்க்கு இங்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த செய்தி தீப்பிடித்த மாதிரி எல்லாருக்கும் பரவுகிறது. சின்ன குழந்தையை கேட்டாலும் கலாமை பற்றி அழகாக சொல்லுகிறார்கள். நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் இதே செயல் அவர் அன்றே செய்தாரே, இதை ஏன் மக்கள் மறந்திருக்கிறார்கள், ஏன் மறந்தார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் சிந்திக்க வேண்டாமா சார்? இன்னைக்கு சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறோமே, அன்றைக்கே தன்னுடைய மகன் படிக்க வேண்டும் என்பதற்காக இங்க நம்ம சேரன் மாதாவி அங்க ஒரு குருகுலம் இருந்தது, வாவேசு ஐயரோட குருகுலம். அங்க தன்னுடைய மகன் படிக்கட்டுன்னு பையனை அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாரு. 3 மாசம் 6 மாசம் கழிச்சு அங்க படிக்க முடியாதுன்னு பையன் சொல்றான். ஏன்னு கேட்கிறேன், நான் பாக்குறேங்கிறாரு. அங்க பார்க்கின்ற பொழுது 2 இன மக்களுக்கும் 2 சமுதாய மக்களுக்கும் தனித்தனியாக கூடங்களும் தனித்தனியாக உணவுகளும் பரிமாறுவதை பார்த்து கொண்டு இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது என்று அந்த நிர்வகித்த அந்த ஆலயத்தையே அவர் மேலதிகாரியை மாத்தி காந்தி கிட்ட சொல்லிட்டு மாத்திடுறாரு. தன்னுடைய மகனை பெங்களூருக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் சமூக நீதி அப்படி இப்படின்னு. அன்றே ஓபிஆர் அவர்கள் இந்த தேசத்திலே சமூக நீதி இருக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டிருக்கிறார் என்று சொன்னார். சார், ஓபிஆர் செய்யாததை இன்றுமல்ல இனி வரக்கூடிய முதல்வர்களும் செய்ய முடியாது. அத்தனை சிந்தனையும் அத்தனை திட்டங்களையும் அவரே செய்திருக்கிறார். இதை மக்கள் நாம் கொண்டாட வேண்டும். இதை நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, ஒரு காமராஜருக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு கக்கனையாவுக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு காந்தியடிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஏன் நம்முடைய ஓபிஆருக்கு கொடுக்கவில்லை என்று நாம் போராட்டம் செய்ய வேண்டும். நாம் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த அமைப்பிலே சிறுபான்மையராக இருக்கோம் என்பதற்காக பெரிய காரியங்கள் எல்லாம் மறக்கடைக்க கூடாது. எல்லோருக்கும் கொடுக்கின்ற முன்னுரிமை, அதைவிட எல்லோரையும் விட சிறப்பாக பணியாற்றிய எங்கள் இனத்தினுடைய தலைவராக முதலமைச்சராக இருந்த ஓபிஆருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாடத்திட்டங்களிலே சிலபஸ் கொண்டு வர வேண்டும். ஓமந்தூராருடைய பெயர்கள் பல இடங்களிலே புதிதாக வைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் மக்கள் போராடினால்தான், மறைக்கப்பட்டாலும் சரி மறுத்துக்கப்பட்டாலும் சரி, ஓபிஆருடைய புகழ் ஓங்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்றமே வைத்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கமே அரசு மறைக்கடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இத்தனை ஆண்டுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளதான் அவருக்கு மணிமண்டபமே கிடைத்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்குள்ளதான் அவருக்கு முழு உருவ சிலை கிடைத்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்குள்ளதான் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கிடைத்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் 10 ஆண்டுகளில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் 10 ஆண்டுகளில் மக்கள் நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 10 ஆண்டுகளில் ஓபிஆருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் இது போல பன்மடங்கு அவரை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டே இருந்தால்தான் அவருடைய புகழும் பெருமையும் ஓங்கி வளரும். நீங்கள் அதை மறப்பதால் தான் வளராமல் அவருடைய புகழ் ஓங்காமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டோடும் என்னுடைய வேதனையோடும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வச்சுக்கிறேன், பொறுப்பில்லை. சரி, நல்லது. ஓமந்தூரார் மறக்கடிக்கப்பட்டதற்கு
மக்கள்தான் காரணம் என்று நம்முடைய கோவை தலைபால் சொன்னார். இப்பொழுது நெல்லை கார்த்திகா இல்லை இல்லை அரசியல்வாதிகள் தான் என்று அந்த வாதத்தை ஆழப்படுத்துவதற்காக நெல்லை கார்த்திகா வருகிறார். நித்தம் பல கோடி நாவிலே நடமாடி சித்தம் பல செய்து என் சிந்தையெல்லாம் விளையாடி புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழே, நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்ப தமிழ் எனக்கு. பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். போற்றுதலுக்குரிய நடுவரவர்களே, மரியாதைக்குரிய பேச்சாளர்களே, என்னை போன்ற ஆன்றோர்களே சான்றோர்களே அத்துணை பேரையும் வணங்கி, நடுவரவர்களே, இந்த அவையிலே ஒரு மிகச்சிறப்பான தலைப்பு. அதுவும் இந்த மண் சாதாரணப்பட்ட மண் கிடையாது. மாங்கா நகரம்னா நம்ம சேலத்தை சொல்லுவோம், தூங்கா நகரம்னா மதுரையை சொல்லுவோம், தேங்கா நகரம்னா பொள்ளாச்சியை சொல்லுவோம். அன்பான பண்பாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் இந்த ரசிகர்களைத்தான் கை நீட்டி சொல்ல வேண்டும். தலைவன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள்னு சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய புகழை மக்கள் மறக்கவில்லை என்பதற்கான சான்றுதான் இந்த பட்டிமன்ற நிகழ்வு. அவருடைய 129வது பிறந்த நாள் கொண்டாட்டத்துடன் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், ஆனால் அரசியல்வாதிகள் மறந்து விட்டார்கள் என்ற ஆதங்கத்தோடு நாங்கள் எங்கள் அணியில் வாதத்தை தொடங்குகிறேன். சாதாரணப்பட்ட மனிதராங்க. உழைப்பென்ற ஊசியிலே நாணயம் என்ற நாரெடுத்து, சேவை தியாகம் என்ற தேவலோக மலரெடுத்து, மாசு மறுவற்ற பணி என்னும் நறுமணத்தை கலந்து, பண்பெனும் தங்க பாத்திரத்தில் பொறுமை என்னும் பெருமையை சீராக தடவி ஆட்சி செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் அதில் முதன்மையானவர் எளிய மனிதர்களை இந்த சமூகம் கொண்டாடும். ஆனால் எளிய மனிதர்களே வியந்து பார்த்த ஒரு தலைவர் இருந்தார் என்றார், அவர்தான் நம் ஓமந்தூரார் இல்லையாங்க. அவர் ஊருக்கே அடையாளமானவர். ஆனா அரசியல்வாதிகள் இன்னைக்கு மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு துறைய பேச்சு துறையில இருக்காங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் மூத்தோர்களுடைய வழிநடத்தலின் பேர்ல நாங்க நடந்துகிட்டு இருக்கோங்கய்யா. அதே மாதிரி மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்க ஒரு சாதாரண தலைவர் ஒரு மிகப்பெரிய முதல்வரா இருந்துட்டு கூட பெரிய மனிதரா வாழ்ந்தாருக்குன்னு ஒரு அடையாளமா இருந்தார். காமராஜர், பெரியார் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் வியந்து பார்த்த ஒரு எளிய மனிதரை இன்றும் அரசியல்வாதிகள் மறந்து விட்டார்கள். அப்படிங்கிறது தானங்க ஒரு பெரிய ஆதங்கமா இருக்குது. 500 நாட்கள் ஆட்சி செய்த ஓமந்தூராருடைய அரசியல் பணியை இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்களே, அதை கொண்டு வர முடியுமா? மக்களுக்காக யோசிச்ச மனுஷங்க அவரு. விவசாயம் சார்ந்து வாழ்ந்தார். ஏன்னா அனுபவ ஞானம் இருந்தது அவருக்கு. அதனாலதான் விவசாய முதல்வர் அவரை கொண்டாடினாங்க மக்கள் இல்லையா. எங்க இந்த உலகத்தில் எத்தனை சாயம் வேணாலும் அழிந்து போகலாம், ஆனால் அழிந்து போகாத ஒரு சாயம் இருக்கிறது என்றால் அதுதான் அங்க விவசாயம். அந்த விவசாய மக்களுக்காக தானும் களத்துல இறங்கி விவசாயம் செஞ்சாரு. அவர் ஆட்சி காலத்துல என்ன யோசிச்சாரு? அரசு பணியில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமும் விவசாயத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமும் இடைப்பட்ட இடைவெளியை குறைக்கணும்னு நினைச்ச ஒரு முதல்வர் யாருன்னு கேட்டா நம்மளுடைய ஓமந்தூரார் இல்லையாங்க. அரசியல்வாதிகள் மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தானே அங்க பெரிய வருத்தமா இருக்கு. இந்த உலகத்துல சுத்தம் செய்யறதுக்கு எல்லாம் வந்து போச்சு. இப்ப தலையை சுத்தம் செய்யணுமாங்க, ஷாம்பு இருக்கு. பல்ல சுத்தம் செய்யணுமா, பேஸ்ட் இருக்கு. முகத்தை சுத்தம் செய்யணுமா, சோப்பு இருக்கு. மனசை சுத்தம் செய்ய ஏதாவது வந்துட்டாங்க? மனசை சுத்தம் செய்யறதுக்கு ஏதாவது வந்துட்டா? அப்ப நல்ல தலைவர்களை நாம் கொண்டாடினால் தானே, அவர்கள் வழியில் நடந்தா தானங்க நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நம் வளரக்கூடிய தலைமுறை சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்திலே யார் பெரியவன் என்று என்னை கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு அபிமானம் இருக்குங்கய்யா. ஆனா எனக்கு என்ன அபிமானம் இருக்கிறது தெரியுமா? வாங்கின உதவிக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கமும் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே பெரிய மனிதர்கள் என்று நான் சொல்லுவேன். இந்த 2 பழக்கமும் யாரிடம் இருந்தது என்று கேட்டால் நம் தலைவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரிடம் இருந்தது இல்லையா. எங்க ஒரு தலைவருங்கிறவங்க மேடைக்கு வரும்போது எப்படி வரணும்? வெள்ளை உடை அணிந்திருப்பவர்கள் தலைவர் அல்ல, மனசளவுலையும் அவர் வெள்ளந்தியா இருக்கணுங்க. அப்படி இருந்தார் ஓமந்தூரார். ஒரு மெட்ராஸ் மாகாண முதல்வருக்கு ஒரு அரசு வண்டி இருந்தது. ஆனா அதுல இருக்கக்கூடிய பெட்ரோலை கூட தன்னுடைய பணத்திலேயே போட்ட ஒரு முதல்வர் இருந்தாருன்னு சொன்னா அது நம்மளுடைய ஓமந்தூரார் இல்லையாங்க.
விளம்பர பிரிவுக்காரர் வந்து கேட்காங்க, அந்த துறையில இருக்கிறவங்க, ஐயா உங்களுடைய புகைப்படங்களை எல்லாம் நம்ம வந்து எல்லா பக்கமும் பரப்பணும் அப்படின்னா உங்களை பத்தி மக்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரும்னு சொன்னதற்கு ஐயா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் அரசு ஊழியன், எனது படத்தை அரசு வரிப்பணத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை என்ற சொன்ன ஒரே தலைவர் யாருன்னு கேட்டா நம்மளுடைய ஓமந்தூரார் இல்லையாங்க. சரி, இன்னைக்கு காது குத்துற அடையாளம் இருக்கு, மூக்கு குத்துற அடையாளம் இருக்கு, இன்னைக்கு போலி மனிதர்கள் முதுகுல குத்துறாங்க அடையாளம் இருக்கிறதா? பத்திரமே பதிக்காத பத்திரமாத்து தங்கம் நம்மளுடைய ஓமந்தூரார் இல்லையா? பிழையின்றி அரசியல், பிழைப்புக்காக அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் பிழையின்றி அரசியல் நடத்திய ஒரே தலைவர் ஓமந்தூரார். அவர் தலைவர் வழியில வந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள் பின்பற்றி நடக்கல அப்படிங்கிறது தானே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு. எங்க இன்னைக்கு ஒரு தலைவரை போய் பார்க்க போறாங்க, ஒரு சாதாரண மனுஷியா ஒரு தலைவரை போய் பார்க்க போனா எத்தனை மணி நேரம் காக்க வைக்கிறாங்க. ஆனா நேரத்தை சரியான முறையில் ஒரு பயன்படுத்தக்கூடிய நம்மளும் காக்க கூடாது, வரக்கூடிய சாதாரண ஊழியனும் காக்க கூடாதுன்னு நினைச்ச ஒரே தலைவர் ஓமந்தூரார் இல்லையாங்க. எங்க அப்படி இருக்கலையா அப்படிங்கிறது தானே எங்களுடைய பெரிய ஆதங்கமா இருக்கு. ஒரு பாராட்டு விழா கிடையாது அந்த மனுஷனுக்கு, அவசர ஒளிப்பான் வைத்த வாகனம் கிடையாது, ஒரு கார் மட்டும்தான். முன்னாடி எத்தனை ஜீப்பு போது ஒரு தலைவன் வந்தா பின்னாடி எத்தனை ஜீப்பு வருது. ஆனா அவர் வரக்கூடிய தனி வண்டியில எந்த பாதுகாப்பும் இல்லாம மக்களோடு மக்களா வாழ்ந்த மனிதரை இன்றைய அரசியல்வாதிகள் பின்பற்றி இருக்காங்களா? காந்தியடிகள் கிட்ட போய் கேட்டாங்களா, ஐயா உங்க நாட்டுல உள்ள எல்லா வளங்களையும் நாங்க சுரண்டிட்டோம், இன்னமும் உங்க நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு ஏன் கேட்கங்கன்னு கேட்டதற்கு காந்தியடிகள் சொன்னாரா, எங்க நாட்டில் உள்ள எல்லா வளங்களையும் நீங்க சுரண்டிடலாம்யா, ஆனா இந்த இடத்துல ஒருத்தன் விழுந்து கிடக்கணும், அதை தூக்கி விடுறதுக்கு இன்னொருத்தன் ஓடி வருவான், அப்பேற்பட்ட மனிதத்தை மட்டும் யாராலும் சுரண்டி விட முடியாது என்ற சொன்ன தலைவர் காந்தியடிகள் இல்லையா? அப்பேற்பட்ட மனிதத்தோடு வாழ்ந்தவர் நம்மளுடைய ஓமந்தூரார். அதனாலதான் காந்தியடிகளுடைய புகைப்படத்தையும் நம்மளுடைய தேசமாதாவுடைய புகைப்படத்தையும் கையில வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் கதர் சட்டையை விற்கணுங்கிறதுக்காக சின்ன வயசிலேயே பாடுபட்ட மனிதர் தலைவராகும் போது அந்த சமூகம் நல்லா இருக்குது. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு தலைவரா இருக்கும் போது சொல்லுவாங்க, நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், ஒரு சமூகத்தை அடையாளம் காட்டி பெரிய மனிதர்களா இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். ஆனா ஒரு எளிய மனிதனை இந்த சமூகமே கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதை அரசியல்வாதிகள் கொண்டாட தவறிவிட்டார்கள் இல்லையா? அதிகமா புகைப்படம் கூட எடுக்க மாட்டாருங்க. எங்க ஒரு எளிய மனிதரா எப்படி இருக்கணும்? உடையில் தெரிய வேண்டும், தொளதொளத்த கதர் ஜிப்பா, 4 முழ வேட்டி, கதர் துண்டு, 2 இட்லி 1 கப்பு சாப்பாடு, துவையல், கொஞ்சோண்டு மோர், இப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்னைக்கு அரசியல்வாதிகள் பின்பற்றுறாங்களா? இன்னைக்கு காலம் எப்படி மாறி போச்சு சொல்லுங்க. எங்க லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்து ஆடுது. ஆனா தான் இதுல ஒரு எளிய மக்களை மாதிரி தான் வாழணும்னு நினைச்சாரு ஒரு தலைவர். ஆனா இன்னைக்கு தலைவர்கள் அப்படி வாழ்றாங்களாங்க? கல்கியும் சின்னமலை ஐயாவும் போய் கேட்டாங்களா, ஐயா உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு. அவர் முதலமைச்சரா இருந்த போது என்ன தெரியுமா சொன்னாரு? எங்க அரசு பணத்தை பயன்படுத்தி எனக்கு எதுக்குங்க பாராட்டு விழான்னு கேட்கிறாங்க. ஒரு தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு வராங்க அப்படின்னாலே எத்தனை பேனர் வைக்காங்க ஐயா, எத்தனை ரவுண்ட்ஸ் போறாங்க, இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை எல்லாம் எத்தனை நாள் வேலை வாங்குறாங்க. ஆனா எந்த ஊருக்கு போனாலும் ஒரு சக மனிதனாக மக்களோடு மக்களாக வாழ்ந்த மனிதர் தானங்க நம்மளுடைய ஓமந்தூரார். கடைசி காலத்துல அவர் அதாவது உடல்நிலை குறைபாட்டில் இருக்கும்போது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க போய் கேட்காங்களா, ஐயா நீங்க வாங்க அரசு மருத்துவமனையில சேர்த்து உங்களுக்கு ராஜ வைத்தியம் பார்க்கலான்னு கேட்ட போது கூட அந்த எளிய மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? சாக போகிற சாதாரண மனிதனுக்கு மக்கள் வரிப்பணத்திலே இயங்குகிற அரசு மருத்துவமனை எனக்கு தேவையில்லை என்று ஒரு எளிய மனிதராக வாழ்ந்து காட்டினார் என்று சொன்னால் அந்த எளிய மனிதரை கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தலைவராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் மறந்து விட்டார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக மக்கள்தான் காரணம் இந்த மறதிக்கு என்ற தலைப்பில் சென்னை ஷீலா. பண்பிலா மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அவள். பசிக்கும் முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அவள். இருக்கும் பிடிசோறு எனக்கென்ன எண்ணாமல் கொடுக்கும் தெய்வம் அவள்.
அவள் நேர்மை, அவள் வாய்மை, அவள் தூய்மை, அவள்தான் தாய்மை. இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையான ஒரு பட்டிமன்றம், நல்ல தலைப்பு. இந்த தலைப்பையும் இந்த அரங்கத்தையும் எங்களுக்கு கொடுத்த ரெட்டியார் இனம் அவர்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். அரிசுவடியே இல்லாத காலத்தில் உணவுகளை படைத்து பல சோதனைகளிலிருந்து பல சாதனைகளை படைத்த தென்னகத்தின் குடியார் என்று சொன்னால் அவர்தான் ரெட்டியார் இனம். அதாவது அடிமைப்படுத்துவது என்பது எல்லாருக்குமே பிடிக்காது இல்லையா? ஆனால் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்துவதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் நீங்கள் அடிமைப்படுத்தியது ருசியால் எங்கள் நாவை அடிமைப்படுத்தி விட்டீர்கள். ஒவ்வொரு உணவுகளையும் ஸ்லோனில் இருந்து வித்தியாசமான உணவுகளை பிளைட்டே இல்லாமல் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் எங்களுடைய ரெட்டியார் இனம் என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் கரண்டி மட்டும் பிடித்த சாதனர்கள் அல்ல, போர்க்களத்தில் வாழ் பிடிக்கும் சமரர்கள் என்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்தியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களும் எங்களுடைய ரெட்டியார் இனம் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இந்த பூமியே மண்ணின் மீது நிற்கவில்லை, பெண்ணின் மீது மட்டும்தான் நின்று கொண்டிருக்கின்றது என்று பெண்மையை உயர்த்தியவர்கள் யார் என்று சொன்னால் கூட்டு குடும்பமாக கூடி கூடி வாழ்ந்து இந்த நாட்டுக்கே கூட்டு குடும்பம் என்பதை தெரிவித்தவர்கள் யார் என்று சொன்னால் எங்களுடைய ரெட்டியார் இனம் மட்டும்தான். நடுவர் அவர்களே, இன்று எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் நினைத்தால் ஒரு தலைப்பை இப்படி கூட கொடுத்திருக்கிறார், ஓமந்தூராரின் பெருமைகளையும் புகழையும் பாடிவிட்டு செல்லுங்கள் என்று. ஆனால் அவர்களின் பெருமைகளையும் புகழையும் போற்ற மறந்துவிட்ட அரசியல்வாதிகளையும் மக்களையும் திட்ட சொல்லி எங்களை அழைத்திருக்கிறார்கள். மக்கள் தான் மறந்து விட்டார்கள். அரசியல்வாதிகள் மறக்கவில்லை என்று நான் பேச வரவில்லை. ஆனால் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க மக்கள் மறந்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். இங்கு ஓமந்துரார் அவர்கள் திண்டிவனம் சென்றிருக்கிறார். திண்டிவனம் செல்லும் பொழுது ஒரு பாட்டி, வயசான ஒரு பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க, எலுமிச்சை பழம் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓமந்துரார் சரி வீட்டுக்கு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போலான்னு போய் வாங்க கேட்டிருக்காரு. எவ்வளவு பாட்டி எலுமிச்சை பழம்? அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, 10 பைசாவுக்கு 1 தான் கிடைக்கும். என்னது 10 பைசாவுக்கு 1 தானா? 10 பைசாவுக்கு 10 கொடுக்கணும்னு உடனே பாட்டி சொல்லியிருக்காங்க, விலை அதிகமாயிடுச்சுப்பா. இல்ல 10 பைசாவுக்கு நீங்க 10 கொடுங்க. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண தோட்டத்தில் வளரவில்லை இந்த எலுமிச்சை பழம். இந்த பழம் ஓமந்தூராரின் தோட்டத்தில் வளர்ந்த பழம் என்று சொல்லி இருக்கிறது அந்த பாட்டி. ஓமந்தூராருக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஏனென்றால் அவர் யார் என்று அந்த பாட்டிக்கு தெரியாமல் தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆக கல்வி அறிவு கூட இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒரு கைப்பிடி சோறுக்காக தெருவிலே விற்று கொண்டிருந்த ஒரு பாட்டி அந்த காலத்திலே அவர்களுடைய பெருமைகளை உணர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்று ஏன் மக்கள் மறந்து விட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். அரசியல்வாதிகள் மறக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த அரசியல், இந்த குடும்ப அரசியலை தூக்கி நிறுத்தியது யார் என்று சொன்னால் மக்கள் தானே ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் நினைத்தால் அதை தடுத்திருக்கலாமே. அதாவது அரசு பிரதிநிதிகள் வந்து இங்கிருந்து வேறு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தனியாக விமானம் வேண்டும் என்று அப்பொழுது ஓமந்துரார் ஏற்பாடு செய்திருக்கிறார். முதலில் அரசு பிரதிநிதிகளுக்காக, தனக்காக அல்ல, அரசு பிரதிநிதிகளுக்காக ஒரு விமானத்தை அமைத்து கொடுத்தவர். அப்பொழுது விமானத்தை வாங்கிவிட்டு அதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஓமந்துரார் முடிவு செய்கிறார், இலங்கையிலிருந்து முதலில் பறந்தவர் யார்? அனுமன். அதனால்தான் அனுமன் விமானம் என்று அந்த விமானத்திற்கு பெயரிடுகிறார். சென்னையிலிருந்து டெல்லியிலிருந்து அந்த விமானம் சென்று வருகிறது. அவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால் அந்த பணத்தை அவர் சொந்த செலவிற்கு கூட செலவு செய்திருக்கலாம். ஆனால் மக்களுக்காக தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அதை மக்கள் மறந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர் செய்ததையெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் வாழ்க்கை முறையிலே நாம் அதை நடைமுறைப்படுத்துவதை மறந்து விட்டோம். ஆக மக்கள் தானே அவர்களை புகழையும் மறந்து விட்டார்கள். புகழை மறந்து விட்டார்கள் என்பது
அவர் வாழ்ந்த வாழ்க்கையின்படி நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அல்லவா? பேசினால் மட்டும் போதுமா? அந்த வாழ்க்கை முறையை சரியாக வாழ வேண்டும். ஆதி திராவிடர்கள், அப்பொழுதெல்லாம் ஆதி திராவிடர்கள் தொழிலாளர்களை அரிஜன்னர்கள் என்று தானே அழைக்கப்பட்டார்கள். அரிஜன்னர்கள் என்று அழைக்கப்பட்ட ஆதி திராவிடர்களை ஆதி திராவிடர்கள் என்று முதலில் பெயர் சூட்டப்பட்டு அதை சட்டமயமாக்கப்பட்டது யார் என்று சொன்னால் நம்முடைய ஓமந்தூரார்கள் அவர்கள் தான். 1947 திருப்பதிக்கு உள்ளே செல்வதற்கு கூட தடை விதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். உண்மைதான், தடை விதிக்கப்பட்டது. அதை சரியாக வழிநடத்தி அந்த தடையை நீக்கியவர் ஓமந்தூரார் அவர்கள். ஆனால் சட்டம் நீக்கிவிட்டது, தடை செய்யப்பட்டதை சரியாக செய்துவிட்டது. ஆனால் இன்றும் மக்கள் அதை யாருமே நடைமுறைப்படுத்தவில்லை. இன்றும் மக்களுக்குள் அடிதடி சண்டைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னால், அரசியல்வாதிகள் தீட்டிவிட்டார்கள், அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று மக்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்று பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஓமந்தூரார் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு எளிமையாக இருந்தது என்று தெரியுமா? முதலமைச்சர் பதவியை விட்டு விலகிய பிறகு ஓமந்தூரார் அவர்கள் என்ன செய்கிறார்? விவசாயத்தில் இறங்குகிறார். அப்பொழுது அவர் தோட்டத்தில் இருக்கின்ற 2 பூசணிக்காய் காணாமல் போய்விட்டது. உடனே காவல்துறையிடம் போய் கொடுக்கிறார், என்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற 2 பூசணிக்காய் எனக்கு காணாமல் போய்விட்டது என்று. உடனே காவல்துறை கேட்கிறது, 2 பூசணிக்காய் தானே, அதுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம்? அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், இந்த 2 பூசணிக்காய் தான் என்னுடைய சொத்து, இதை வைத்துதான் நீ தோட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு சொத்தை உருவாக்க போகிறேன் என்று சொன்னால் அவருடைய எளிமை எப்படி இருந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக ஓமந்தூரார்களின் பெருமைகளையும் புகழையும் மறந்தவர்கள் யார் என்று சொன்னால் மக்கள் மட்டும்தான். அரசியல்வாதிகள் அவர்களை சரியாக வழிநடத்தக்கூடிய முழு பொறுப்பு மக்களிடம் இருந்தும் கூட அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதனால் அதை மறந்தவர்கள் மக்கள் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்புக்குரிய பெருமக்களே, பட்டிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. 4 பேர் அரசியல்வாதிகள் என்றும் மக்கள் என்றும் தனித்தனியாக பிரித்து கொண்டு இவர்களால் தான் ஓமந்தூராருடைய புகழ் மறக்கப்பட்டதே தவிர மக்களால் என்று 2 பேரும் அரசியல்வாதிகளால் என்று 2 பேரும் பேசியிருக்கிறார்கள். ஓமந்தூராருடைய புகழை மறைத்தவர்கள் அரசியல்வாதிகள் என்றால் நமக்கு அரசியல்வாதிகளின் மீது கோபம் வரும். மக்கள் என்றால் மக்களின் மீதும் மக்களின் அறியாமையின் மீதும் நமக்கு கோபம் வரும். உண்மையிலேயே பிரித்தறிவதற்கு மிகவும் கடினமான தலைப்பு இது. ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓமந்தூராரின் காலம் வேறு, இன்றைய காலம் வேறு. மனிதன் ஆடு மாடுகள் பிறக்கின்றன, அவை அவற்றினுடைய இன்ஸ்டிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இயல்பூக்கத்தின்படி வாழ்கின்றன. 3000 ஆண்டுகளுக்கு முந்திய நாய்க்குட்டியும் இன்றைய நாய்க்குட்டியும் நன்றி எறிதலில் வேறுபாடு உடையது இல்லை. காலம் அவற்றை மாற்றியமைப்பதில்லை. பசுவின் தன்மையும் நாயின் தன்மையும் 3000 ஆண்டுகளாக ஒரு மாதிரியாக இருப்பதற்கு காரணம் அவை பிறப்பிலே எதை தங்களுடைய குணங்களாக சுவீகரித்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை தாண்டியும் அவை வளர்வதில்லை, அவை இல்லாமலும் அவை இருப்பதில்லை. இன்ஸ்டிங்ஸ் என்று சொல்வார்கள். மனிதர்கள் அப்படியல்ல. ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனிடமிருந்து வேறுபடுகிறான். ஒருவன் நன்றியுடையவனாக இருக்கிறான், இன்னொருவன் நன்றி அற்றவனாக இருக்கிறான். ஆல் அனிமல்ஸ் லிவ் பை இன்ஸ்டிங்ஸ், ஆல் மென் லிவ் பை இன்டெலிஜென்ஸ். நாம் அறிவை கொண்டு வாழ்கிறோம். ஆகவே அறிவு வேறுபடுகின்ற போதெல்லாம் நம்முடைய குணங்கள், வாழ்க்கை போக்குகள் மாறுபடுகின்றன. விலங்குகள், பறவைகள் எவையும் அறிவை கொண்டு வாழ்வதில்லை. வெறும் இயல்பூக்கம், பிறப்பிலே வந்த இயல்பூக்கம் காரணமாக வாழ்கின்ற காரணத்தினால் அவற்றிடம் மாற்றம் இருப்பதில்லை. நான் முதலிலேயே ஒன்று சொன்னேன். ஓமந்தூரார் பிறந்த காலம் காந்தியினுடைய காலம். காந்தி 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்ற தலைவன். அந்த தலைவன் இந்தியாவின் போக்கை மாற்றினான் என்பதுதான் முதல் சிறப்பே தவிர சுதந்திரம் வாங்கி கொடுத்தான் என்பது 2வது தகுதி தான்.
சுதந்திரத்தை காந்தி வாங்கி விட்டிருக்காவிட்டால் திலகரோ சுபாஷ் சந்திர போஸோ வாங்கி கொடுத்திருப்பார்கள். ஆனால் இந்தியாவின் முகத்தை மாற்றியமைக்க காந்தியால் மட்டும்தான் முடியும். காந்தி உருவாக்கிய சமூகத்தில் தான் ஓமந்தூரார்கள் உருவாக முடியும். காந்தியை போன்ற மிகச்சிறந்த தலைவர்கள் இல்லை என்றால் ஓமந்தூரார்கள் வெளிப்பட மாட்டார்கள். எல்லா சமூகங்களிலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். ஆனால் நல்லவர்கள் ஓங்கி நிற்பது என்பது மிகச்சிறந்த தலைவர்கள் உருவாக்குகின்ற காலத்தில் தானே தவிர மற்ற காலங்களில் அல்ல. இன்றைய காலம் மிகவும் குறைபாடுடைய காலம். எப்பொழுதும் மக்கள் என்ற கட்சிக்கு பேசியவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மக்கள் எப்பொழுதும் வழிநடத்தப்படுகின்றவர்கள் தான். தலைவர்கள் தான் மக்களை வழிநடத்துகிறார்கள். அறிவாளிகள், புலவர்கள், படித்தவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள்தான் மக்களை வழிநடத்துகிறார்கள். இயேசு சொல்லுவார், ஐ ஆம் த ஷெப்பர்ட் என்று சொல்லுவார். மக்கள் ஆட்டுக்குட்டிகளிலும் தன்னை மேய்ப்பவன் என்றும் இயேசு சொல்லிக்கொள்வார். அது உண்மைதான். இயேசு சாதாரணமான மக்களை உயர்நிலைக்கு தூக்குகிறார் என்று சொன்னால் மேய்க்கின்றவர் அவர் அவ்வளவு உயரமுடையவராக இருக்கிறார் என்பதுதான் பொருள். ஆகவே தலைமை எப்படி அமைகிறதோ, ஒரு சமூகம் யாரால் வழிநடத்தப்படுகிறதோ அதற்கு ஏற்பத்தான் மக்களுடைய போக்கு இருக்கும். அதற்கு மாறாக மக்களுடைய போக்கு இருக்க முடியாது. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கடவுள் நம்பிக்கை, கடவுள் பக்தி மிகச்சிறந்த காலத்தை உருவாக்குகிறது. நம்முடைய தனசேகரன் பேசுகிற போது சொன்னார், மாலையிடவில்லையா, பிறந்த நாள் அறிவிப்புகள், விளம்பரங்கள் வெளியிடப்படவில்லையா, ஓமந்தூராரின் பெயரால் ஒரு கட்டிடம் கட்டப்படவில்லையா என்றெல்லாம் சொன்னாலும் ஓமந்தூரார் எந்த அளவுக்கு இந்த மக்களால் நினைக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நினைக்கப்படாததற்கு காரணம் மக்களுடைய வரதி அல்ல, மக்களை வழிநடத்துகின்ற அரசியல்வாதிகள் அவற்றை நினைவூட்ட தவறுவதற்கு காரணம். அப்படி நினைவூட்டுகின்ற காலம் இப்பொழுது இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. பண்டைய சமூகத்தில் நீங்கள் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு சமூகம் ஒரு விஷயத்தை ஒரு காலத்தில் எப்படி பார்க்கறது, இன்னொரு காலத்தில் எப்படி பார்க்கறது என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். ஒரு அறிவான சமூகம், அறிவான அவை என்று கருதுகிற காரணத்தினால் நாம் சிறிது நேரம் ஆழமாக சிலவற்றை யோசிப்போம். மோசிகீரன் என்ற ஒரு புலவன் இருந்தான். அவன் மன்னனை பார்த்து பரிசு வாங்குவதற்காக வெகு தூரம் நடந்து தலைநகரத்துக்கு வந்தான். மன்னன் முரசுக்கட்டிலே ஆற்றிலே நீராட்டுவதற்காக எடுத்து சென்றிருந்தான். அந்த முரசுக்கட்டில் வெறுமையாக இருந்தது. நீண்ட தூரம் நடந்து வந்த மோசிகீரன் அந்த கட்டிலே படுத்து விட்டான். முரசுக்கட்டில் என்பது நம்முடைய தேசிய கொடியைப் போல. முரசு வைக்கின்ற கட்டிலை யாரும் இழிவுபடுத்தக்கூடாது, நம்முடைய தேசிய கொடியை இழிவுபடுத்தக்கூடாது என்பது போல. ஆனால் மோசிகீரனுக்கு களைப்போ அந்த கட்டிலே படுத்து விட்டான். நீராட்டி கொண்டு வந்த முரசை வைப்பதற்கு வந்த மன்னன் முரசு கட்டிலில் ஒரு மனிதன் படுத்து தூங்குகிறான் என்று சொன்னால் தேசிய சின்னம் அவமதிக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஆத்திரத்தில் வாளை உருவி கொண்டு ஓங்கி வாளை உருவிய வாளோடு ஓடி வருகிறான் அந்த மோசிகீரன் என்கின்ற புலவன் என்று அறியாமல் அவனை வெட்டுவதற்கு. கிட்டத்திலே வந்த பிறகு பார்க்கிறான், அவன் மோசிகீரன் மிகப்பெரிய அறிஞன், புலவன் என்று பார்க்கிறான். மன்னன் அந்த வாளை தரையிலே வீசிவிட்டு பணிப்பெண்ணிடம் இருந்த கவரியை வாங்கி இவனுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்று மோசிகீரன் என்கின்ற புலவனுக்கு அவன் கவரி வீசுகிறான். நெடுநேரம் கவரி வீசி விழிப்பு தட்டிய மோசிகீரன் பதறி விடுகிறான், மன்னன் நமக்கு விசிறி கொண்டிருக்கிறானே என்று. இது ஒரு நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நிகழ்கால கவிஞன் ஒருவன் பாடுகிறான். மோசிகீரா சர்க்கார் காரியாலயத்தில் தூக்கம் போட்ட முதல் ஆள் நீதானா? இப்பொழுது இருக்கிற அரசு அதிகாரிகளெல்லாம் சர்க்கார் காரியாலயத்தில் தூக்கம்தான் போடுகிறார்களாம். இதை தொடங்கி வைத்தவன் மோசிகீரனாம். இது ஒரு பார்வை, இது ஒரு கவிதை. இதை பாடியவர் ஒரு கவிஞர் என்றும் தன்னுடைய பார்வை அறிவு பார்வை என்றும் அவர் சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலேயே எதை இன்றைய சமூகம் தகுதியாக சிந்திக்க தவறிவிட்டது என்று சொன்னால், ஒரு புலவன் தேசிய சின்னத்தை அவமதிக்கின்ற வகையில் படுத்திருக்கின்றான்.
உருவிய வாளோடு ஓடிய மன்னவன் வாளை வீசி விசிறி எறிந்து விட்டு கவரி கொண்டு விசிறுகிறான் என்று சொன்னால் அறிவு துயில்கிறது, அதிகாரம் சேவை செய்கிறது. அது சிறந்த நிலையா? அறிவு துயில்கிறது, அதிகாரம் சேவை செய்கிறது, அது சிறந்த நிலையா? இதை போய் கேலி செய்வது சிறந்த நிலையா? இன்றைய கவிஞர்களுக்கும் சரி, இன்றைய வழிநடத்துகின்ற தலைவர்களுக்கும் சரி, அவர்களுடைய அறிவுக்குறைவு காரணமாக சிறந்தவற்றை மோசமானது என்றும் மோசமானவற்றை சிறந்தவை என்றும் மாறி பேசுகிறார்கள். ஆகவே ஒரு சமூகம் எப்படி பார்க்க வேண்டும்? காந்தி பம்பாய்க்கு வந்தார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து. 6 குதிரை கூட்டிய சேரட்டில் ரதத்தில் காந்தியை வைத்து பிர்லா போன்ற இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார இளைஞர்கள் அழைத்து சென்றார்கள். எல்லோரும் வணங்கி கொண்டு மக்கள் நின்றார்கள். காந்தியும் வணங்கி கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் பிர்லா, இந்தியாவின் தலையாய பணக்காரனாகிய பிர்லாவும் மற்ற இளைஞர்களும் 6 குதிரையையும் அவிழ்த்து விட்டுவிட்டு தாங்களே குதிரைகளாக நின்று அந்த ரதத்தை, காந்தி உட்கார்ந்திருந்த ரதத்தை இழுத்து கொண்டு போனார்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அறிவு அமர்ந்திருக்கிறது, பணம் சேவை செய்கிறது. இங்கே பணம் சேவை செய்கிறது, அறிவு அமர்ந்திருக்கிறது. அங்கே அறிவு துயில்கிறது, அதிகாரம் சேவை செய்கிறது. அது உயர்ந்த சமூகத்திற்கான நிலைப்பாடா அல்லது இதுவா? இன்றைய காலம் நுகர்ச்சி சமூகமாக மாறிவிட்ட காரணத்தினாலே படிப்பு பெருகி இருந்தும், நான் முதலிலே சொன்னது போல 50 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் மேனியோடு பீடி குடித்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு கல்வி அறிவு பெற்றவர்களாக மிக உயர்ந்த நிலைக்கு வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றவர்களாக வந்த பிறகு தலைவர்கள் மிக மட்டமானவர்களாக நாடு முழுவதும் இருப்பதற்கு காரணமும் உயர்ந்த செய்தியை மக்களிடம் அவர்களால் எடுத்து செல்ல முடியவில்லை. ராஜாஜியோ காமராஜரோ அல்லது இது போன்ற தலைவர்களோ மக்களிடம் ஒழுக்கத்தை, நீதியை, நேர்மையை, மெய்மையை போற்றி பேசினார்கள், மக்களை வழிநடத்தினார்கள். இப்பொழுது இருக்கிற தலைவர்கள் வழிநடத்துவதில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் சௌரியமாக வாழ்கிறார்கள். அதிகாரம் என்பது சுகம் அனுபவிப்பதற்காக என்று கருதப்படுகின்ற ஒரு காலத்தில் ஓமந்தூரார் எப்படி பாராட்டப்படுவார்? அது காலத்தின் குற்றம், சிந்தனை பிறழ்ச்சி. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஸ்ரீதேவி என்கின்ற நடிகை இறந்து போனார். இறந்து போன அந்த நடிகைக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. என்னுடைய கருத்து, ஸ்ரீதேவிக்கு வேண்டுமானாலும் அவர்கள் அதை செய்யட்டும், இன்னும் இருக்கிற நடிகைகளுக்கெல்லாம் கூட அவர்கள் அதை செய்யட்டும், அதல்ல என்னுடைய கருத்து. 21 பீரங்கி குண்டுகள் வெடித்து அரசு மரியாதையை ஸ்ரீதேவிக்கு வழங்கியதனுடைய அடிப்படை என்ன? அவர் புகழ் பெற்றவர், எல்லாராலும் அறியப்பட்டவர், நோன் ஃபிகர். ஆகவே அவருடைய சாவு அரசின் கவனத்தை கவர்கிறது, கவனம் அவருக்கு மரியாதை செய்கிறது. இது காந்திக்கு ஏன் அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் ஆட்சியில் இருப்பவர்கள் இறக்கும்போது தான் அரசு மரியாதை கொடுப்பார்கள். ஆட்சியில் இல்லாத காந்தி அரசு மரியாதையை பெற்றதற்கு காரணம் தேசத்தின் தந்தை. அவர்தான் இந்த விடுதலையை பெற்று தந்தார். அவர்தான் இந்த ஆட்சியை இந்தியர்கள் நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர். ஆகவே அவருக்கு வழங்கலாம் என்று இவ்வளவு விவாதத்திற்கு பிறகு காந்திக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது. இதே அடிப்படையில் பெரியாருக்கும் கொடுத்தார்கள். சமூகத்திற்கு எவ்வளவோ தொண்டாற்றியவர் பெரியார். ஆகவே அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கலாம், அவர் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட என்று சொன்னார்கள். இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என்றால் நடிகைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் என்கின்ற நிலை வந்துவிட்டது. உங்களுக்கு சொல்லுகிறேன், புகழ் என்பதை பற்றிய அறிவு குறைவு தான் இதற்கு காரணம். புகழுக்கு உரியவர்கள் யார் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது தொல்காப்பியனுக்கு விடை சொல்லுகிறான். எந்த புகழ் பெற்றவர் காலத்தால் மறைய மாட்டாரோ, எந்த புகழ் பெற்ற ஒருவரை போட்டி காரணமாக இன்னொருவர் அகற்றிவிட முடியாதோ அவருடைய புகழ்தான் நிலையான புகழ் என்று தொல்காப்பியன் சொல்லுகின்றான். நீங்கள் பாருங்கள், பாரி என்கின்ற கொடைஞன் வள்ளல் இருந்தான், ஓரி என்கின்ற வள்ளல் இருந்தான், காரி என்கின்ற வள்ளல் இருந்தான், நம்முடைய பச்சையப்ப முதலியார் என்கின்ற வள்ளல் இருந்தார், அழகப்ப செட்டியார் என்கின்ற வள்ளல் இருக்கிறார். யாரும் யாரையும் மறைப்பதில்லை, வரிசையாக அவரவர் இடத்தில் அமர்கிறார்கள். வள்ளுவன் என்ற ஒரு அறிஞன் இருந்தான்,
காந்தி என்றொரு அறிஞர் இருந்தான், ராஜாஜி என்றொரு அறிஞர் இருந்தான். யாரும் யாரையும் மறைப்பதில்லை, அவரவரிடத்திலே அமைகிறார்கள். அறிவின் காரணமாக வருகின்ற புகழ் பிறரால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுவதில்லை. கொடையின் காரணமாக வருகின்ற புகழ், அந்த புகழுக்குரியவன் பக்கத்தில் அமர்வானே தவிர பழைய புகழாளியை அவன் அகற்றுவதில்லை. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல நேர்மையின் காரணமாக வருகின்ற புகழ் பிறரால் அகற்றப்படுவதில்லை. நேர்மையாளர்கள் வரிசையில் இவர் இருப்பார். ஆனால் நடிகையின் புகழ் அத்தகையதல்ல. ராஜகுமாரி ஒரு காலத்தில் கனவு கண்ணி தமிழ்நாட்டுக்கு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முந்தைய இளைஞர்கள் ராஜகுமாரியினுடைய கனவிலே தான் தூங்கினார்கள். அதற்கு பிறகு ராஜகுமாரியை அகற்றுவதற்கு, டிஆர் ராஜகுமாரியை அகற்றுவதற்கு பிறகு வைஜெயந்திமாலா வந்தார். அப்புறம் டிஆர் ராஜகுமாரியுடைய புகழ் மங்கிவிட்டது. இப்பொழுது யார் முக்கியத்துவம் பெற்றவர்கள் என்றால் வைஜெயந்திமாலாவை அகற்ற பத்மினி வந்தார். பத்மினியை அகற்ற சரோஜா தேவி வந்தார். இப்படி வரிசையாக ஒருவர் அகற்றிய பிறகு இப்பொழுது நயன்தாரா வந்திருக்கிறார். இவர் யாரால் அகற்றப்படுவார் என்பதை காலம் சொல்லும். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒருவருடைய புகழ் இன்னொருவரால் மறைக்கப்படும், அகற்றப்படும் என்றால் அது புகழ் இல்லை என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. ஆகவே பாப்புலாரிட்டி, உங்களுடைய நாட்டிய திறனினால் வருகிற புகழ். நீங்கள் பிறருக்கு களிப்பூட்டுகிறீர்கள். உங்களுடைய நடிப்பு திறனினால் வருகிற புகழ், நீங்கள் பிறரை மகிழ்விக்கிறீர்கள். உங்களுடைய இசைத்திறனால் வருகின்ற புகழ், நீங்கள் பிறருக்கு இன்பம் ஊட்டுகிறீர்கள். இவையெல்லாம் பாராட்டுக்குரியவை, பெரும் சந்தை மதிப்புக்குரியவை என்றாலும் கூட இவையெல்லாம் இன்னொரு சிறந்த மேதமையான ஒருவரால் அகற்றப்பட்டு அவர் இந்த இடத்தை அடைவார். நீங்கள் மறக்கப்படுவீர்கள். ஆனால் வள்ளுவன் மறக்கப்பட மாட்டான், பாரி மறக்கப்பட மாட்டான். அதுபோல யாரெல்லாம், காந்தி மறக்கப்பட மாட்டார். எவன் அறிவினால் அடைந்த புகழ் மறக்கப்படுவதும் இல்லை, மறைக்கப்படவும் முடியாது. இன்னொருவனால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுவதில்லை. அறிவினால் வருகின்ற புகழ், கொடையினால் வருகின்ற புகழ், காந்தியைப் போல தியாகத்தினால் வருகின்ற புகழ், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல தியாகத்தினால் வருகின்ற புகழ். அப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரு புகழும் இல்லையா என்று கேட்டால், பிறர் பழிப்பன செய்யாமல் வாழ்ந்தால் நம்முடைய இந்த ஊர் சுப்பையா ரெட்டியாரும் புகழுக்குரியவராக இருக்கலாம். பிறர் படிப்பன செய்யாமல் வாழ்ந்தார். சாகின்ற போது நல்ல மனுஷன் போயிட்டானேன்னு சொன்னால் அவன் வாழ்வின் பயனை அடைந்தவன். உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம நாட்டில் எப்படி சிந்திக்கிறாங்கங்கிறதுக்கு சொல்கிறேன். அணிலை பிள்ளை என்று சொன்னார்கள். எதையாவது சொல்கிறான்னா, பெத்த பிள்ளைக்கு சமமாக அணிலை மட்டும் பிள்ளைன்னு சொல்கிறான். ஒரு தீங்கும் செய்கிறதில்லை, அது ஒரு உயிரையும் கொல்றதில்லை, ஒரு பூச்சியையும் சாப்பிட்றதில்லை. கிழங்களை தின்னுட்டு குடுகுடுன்னு ஓடிக்கொண்டு தெரியுமே தவிர அதால் துன்பப்பட்ட இன்னொரு உயிர் கிடையாது. அதனால் அணிலை பிள்ளை என்று சொன்னான். அணில் பிள்ளை. நாகப்பாம்பு போன்றவற்றோடு போராடி அவற்றை அழித்து நம்மை காக்கின்ற காரணத்தினால் கீரியை பிள்ளை என்று சொன்னான். அதுபோல ஒரு தென்னை மரத்தை வைத்து அதை வளர்த்தால் அது தருகின்ற தென்னங்காய்கள், பின்னால் அது வளர்த்த பிறகு தருகின்ற தென்னங்காய்கள் நாம் வளர்க்கின்ற பிள்ளைகள் தருகின்ற நன்மையைப் போல என்கின்ற காரணத்தினால் தென்னை மரத்தை பிள்ளை என்று சொன்னான். என எண்ணி பாருங்கள். அணிலை பிள்ளை என்றான் நம்முடைய தமிழன், கீரியை பிள்ளை என்றான் கீரிப்பிள்ளை, தென்னையை பிள்ளை என்றான் தென்னம்பிள்ளை. ஒரு மரம், ஒரு விலங்கு, ஒரு சின்ன குஞ்சு, இவற்றையெல்லாம் அவர்கள் பிள்ளை என்று ஒவ்வொரு காரணத்தினால் சொல்வது, ஒன்று பயன் கருதி அல்லது தீங்கு செய்யாமல் இருப்பது கருதி. இதுதான் வாழ்வினுடைய பயன். ஆகவே நான் சொல்கிறேன், அணிலை நாம் பாராட்டுகின்றோம் என்று அணிலுக்கு தெரியாது. ஆனால் பயனுக்குரிய வாழ்க்கையை அது வாழ்கிறது என்பதுதான் இதில் முக்கியமானது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் உலகம் உள்ளளவும் அவருடைய புகழ் நிற்கும். கற்றவர்களால் போற்றப்படும். எப்பொழுதும் சாதாரணமான மக்கள், சாதாரணமான அரசியல்வாதிகளால் வழிநடத்தப்படுகின்ற மக்கள் இதுபோலத்தான் இருப்பார்கள். ஸ்ரீதேவியை கொண்டாடுகின்றவன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை கொண்டாடவில்லை என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அது காலத்தின் குற்றம். ஸ்ரீதேவியை பாராட்டுகின்றவன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பாராட்டினால் அது முரண். என்னடா இதையும் பாராட்டுறான் அதையும் பாராட்டுறான், என்னடா இவனை ஒன்றும் புரியலையே. சிறந்த அறிஞர்கள், சிறந்த தலைவர்கள்
நம்முடைய தமிழிலே புலவர் பாடும் புகழினோ என்று மன்னர்களை சொல்வார்கள். அறிவுடையவன் புகழ வேண்டும், அதுதான் புகழ்ச்சி. அறிவுடையவன் புகழ வேண்டும். சும்மா மக்கள் எல்லாரும் கத்துனா இவனும் கத்துவான். பட்டினத்தார் அடர்ந்த சந்தை கூட்டம் என்று மக்களை சொல்வார். அடர்ந்த சந்தை கூட்டம் என்று சொல்லுவார். ஏனென்றால் அவர்களுக்கு வாழ்க்கையே போராட்டம். அவர்களை நீங்கள் குறையாக கருதக்கூடாது. பிறந்து வளர்ந்து போராடி ஒவ்வொரு நாளும் அவன் உண்பதற்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்கும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் போராடி களைத்து போகிறான். அதற்கு மேலாக சிந்திப்பதற்கு அவனுக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லை. ஆனால் அறிஞர்கள் இதை தாண்டி சிந்திப்பார்கள். கல்வியறிவுடையவர்கள் சிந்திப்பார்கள். அவர்கள் தான் தலைவர்கள். அதனாலே தான் ஒரு மன்னன் மக்கள் பாராட்டும் மன்னனாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் புலவர் பாடும் புகழினோ என்று நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுகிறது. புலவர்கள் தான் அறிவு தெரிந்து பாராட்ட முடியும். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்து கொன்று விட்டார்கள். இயேசு கிறிஸ்து இறந்த நாளை நாம் என்ன சொல்லுவோம்? அது ஒரு வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதை பேட் ஃப்ரைடே என்று தான் நாம் சொல்வோம். குட் ஃப்ரைடே என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அவ்வளவு மகத்தான மனிதன், பிறக்க முடியாத மனிதன் பூமியில் வாழ்ந்து அந்த மனிதனை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்றால் அந்த கிழமை தீய வெள்ளிக்கிழமை என்று அழைக்கப்படுவதுதான் நியாயம். ஆனால் அதை நல்ல வெள்ளிக்கிழமை என்று கிறிஸ்தவர்கள் அழைக்கிறார்கள். இயேசுவை கொன்றது நல்ல தன்மையா என்றால் இயேசுவினுடைய பிறப்பிலே இந்த போதனை மக்கள் முழுவதுக்கும் போய் சேர்ந்து அவர்கள் பாவங்கள் கரைக்கப்பட்டு உயர் மனிதர்களாக அவர்கள் வளருவதற்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டது காரணமாக இருக்கிற காரணத்தினால் அவர் கொல்லப்பட்ட கிழமை நல்ல வெள்ளிக்கிழமையாக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. ஆகவே சொல்லுகிறேன், எந்த ஒன்றையும் நாம் பார்ப்பதை பொறுத்ததுதான். அறிவோடு நுணுகி நாம் பார்ப்போமே ஆனால் ஸ்ரீதேவியை ஸ்ரீதேவிக்கு அரசு மரியாதை கொடுக்கின்ற உலகத்தில் ஓமந்தூராருக்கு கொடுக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடாது. இதுவும் அதுவும் ஒன்று சேராது. எண்ணெயும் தண்ணீரும் ஒன்று கலக்காது. ஆகவே இது அப்படித்தான் இருக்கும். அரசியல்வாதிகள் ராஜாஜி போற்றினார், காமராஜர் போற்றினார், ஓமந்தூராரை கூப்பிட்டு நீங்கள் தொடர்ந்து இருங்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். இவர் வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார். அப்படி ஒரு பற்றற்ற மனிதனாக வாழ முடிகின்ற ஒருவன் ஆட்சி கட்டில் இருந்தால் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான். அந்த நிலை இன்றைக்கு ஏன் இல்லை என்றால் இன்றைய சமூகம் நுகர்ச்சி சமூகமாக மாறிவிட்டது. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நான் காமராஜரை பார்க்க போனபோது 25 வயது எனக்கு. முதலாக காமராஜர் என்னை அழைத்து விட்டிருந்தார். நான் சிறைக்கு போய்விட்டு வந்தேன். இந்த பையன்களாக சிறைக்கெல்லாம் போகிறார்களே, அந்த பையனை நான் பார்க்க வேண்டும், வர சொல் என்று சொன்னார். நானும் இன்னொரு நண்பரும் போனோம். 2 பெரிய எலுமிச்சம்பழத்தை வாங்கி அவர் கையில் கொடுத்தோம். அவர் வாங்கி வைத்து கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும், தொடர்ந்து முனைப்பாக இருங்கள் என்று சொல்லி எங்களை பாராட்டி அனுப்பினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பெரிய தலைவனுக்கு 2 எலுமிச்சம்பழம். 2 எலுமிச்சம்பழம் அப்பொழுது ஒரணா 6 காசு அவ்வளோதான். தலைவர் வாங்கி வைத்தார். அவருடைய சமயக்காரர் எடுத்துக்கொண்டு போய் ரசம் வைப்பதற்கு உள்ளே எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அந்த 6 காசும் பயணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது 300 ரூபாய்க்கு ஒரு பூக்குடலை பூக்கே கொடுக்குறான். அதை வாங்கி இந்த பக்கம் வைக்கிறான். அதோடு அது முடிந்தது. ஜெயலலிதா வீட்டில் 300 பூக்கே வரிசையாக வைக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். 300 பூக்கே 300 ரூபாய் மேனி எவ்வளவு ரூபாய்? ஆகவே வாங்குவார்கள், வைப்பார்கள், அதோடு அது முடிந்தது. ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் பயன்படும். உங்களுக்கு பழைய காலத்தில் பயனுக்குரியதை செய்தார்கள். இப்பொழுது ஓடினால் வேர்வை வரும், நடந்தால் வேர்வை வரும், வேலை செய்தால் வேர்வை வரும். இப்பொழுது உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் ஒரு மர பீப்பாய்க்குள் இவன் உட்கார்ந்து கொண்டு அந்த பீப்பாயை சாத்தி கொண்டு உள்ளுக்குள் ஆவியை செலுத்தி வேர்வையை பிதுக்கி எடுக்கிறான். எங்கேயாவது உண்டா? வேர்வை தானாக வரும், அதை போய் பிதுக்கி எடுக்கிறான். காலம் நுகர்ச்சி சமூகமாக மாறிவிட்டது. மிஸ் மெட்ராஸ் கொண்டாடுகின்ற காலம் இது. இப்போ போன வருஷத்து மிஸ் மெட்ராஸ் இந்த வருஷம் ஏன் கொண்டாடப்படலை? ஒரு வருஷம் தாண்டா ஒரு மார்க்கெட்டு. இதில் என்ன பெருமை இருக்குது என்று கேட்கிறேன். இறந்த பிறகும் புகழ் நிற்க வேண்டும், அதுதான் புகழ். வள்ளுவனின் புகழ் இறந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நிற்கிறது. ஆகவே ராமசாமி ரெட்டியார் இறந்து 50 ஆண்டுகள் ஆன பிறகு 70 ஆண்டுகள் ஆன பிறகு நாம் கொஞ்சம் பேர் கூடியிருந்து புகழ்ந்தாலும் அறிவுடைய மக்கள் புகழ்வது தான் புகழ்ச்சி. நான் சொன்னது போல சொல்லுகிறேன், புலவர் பாடும் புகழினோய். ஒரு புலவன் சொல்லுகிறான், நான் இந்த போரிலே தோற்றால்
புலவர் என்னை பாடாது ஒழிக என்று ஒரு பாண்டியன் பேசுகிறான். ஆகவே அறிவுடையவன் பாராட்டாவிட்டால் அது பழிப்புக்குரியதே தவிர, சாதாரணமான மக்கள் இவர்கள் சொல்வது போல மக்களுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, மக்கள் மேய்க்கப்படுகின்றவர்கள். ஆகவே தான் இயேசு தன்னை மேய்ப்பன் என்று சொல்லி கொண்டார். நான் மக்களை குறைவாக சொல்கிறேன் என்று நினைக்கக்கூடாது. மக்கள் வாழ்க்கை போராட்டத்தில் இருப்பவர்கள், சிறந்த அறிஞர்களால் வழிநடத்தப்படுகின்றவர்கள். அவர்கள் காந்தியால் வழிநடத்தப்பட்ட போது இந்தியா தூய்மை இந்தியாவாக இருந்தது. அவர்கள் இன்றைய தலைவர்களால் வழிநடத்தப்படுகின்ற போது இந்தியா நாசகாரமான இந்தியாவாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், அது மக்களின் குற்றம் அல்ல, வழிநடத்துகின்ற தலைவனின் குற்றம். சிறந்த தலைவனை நாம் பெறாத போது மக்கள் அந்த தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். சிறந்த தலைவர்களை பெறுகின்ற போது அன்றைய சமூகம் மாற்றமுடையதாக இருக்கும். ஆகவே எதற்கும் மக்களை நாம் குற்றம் சொல்வதை விட தகுதி வாய்ந்த தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கிறார்களா என்பதை பொறுத்து. ஆகவே தகுதி வாய்ந்த தலைவர்களெல்லாம் போற்றுகிறார். நீங்கள் கூடியிருந்து அவருடைய புகழை பெருக்குகிறீர்கள், மல்லு கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள், இந்த விழா நடத்துவதற்கு பணம் கொடுத்திருக்கிறீர்கள். இவ்வளவும் நீங்கள் செய்கின்றது அவர் புகழுக்குரியவர், சிறந்தவற்றை போற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் காரணம். அது கொஞ்சம் பேருக்கு தான் இருக்க முடியும். எனக்கு இந்த மக்கள் திரள், மக்கள் நாயகன், அது சினிமாவுக்கு வேண்டுமானால் பொருந்தும். மக்கள் நாயகி நயன்தாரா எல்லா மக்களும் போற்றினால்தான் அவளுக்கு வரும்படி சரியாக இருக்கும். 4 பேர் பாராட்டினால் நயன்தாரா வீட்டுக்கு போக வேண்டியதான். 4 கோடி பேர் பாராட்ட வேண்டும். ஆனால் சிறந்தவர்களை 4 பேர் பாராட்டினால் போதும், 4 கோடி பேர் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஓமந்தூராருடைய புகழ் எந்த காலத்திலும் குறையாது. ஏனென்றால் பிறப்பின் பயன் தெரிந்து வாழ்ந்தவர் அவர். ரொம்ப அபூர்வம். அதுபோல் அவர் அந்த தன்மை அவரிடம் இருந்தது. காந்தி வந்தார், பிடித்து கொண்டு விட்டார். இவர் காந்தியை போன்றவர்களெல்லாம் அந்த காந்தம் வந்தபோது எல்லா இரும்பும் அது காந்தத்தில் ஒட்டி கொண்டது. அந்த காந்தம் இல்லாத காலத்தில் எல்லா இரும்பும் அது இடத்திலேயே இருக்கும். காந்தம் இருந்தால்தான் அது ஈர்க்கப்படும். காந்தியை போல தலைவர்கள் இருந்த காரணத்தினால் ஓமந்தூராரை போன்ற மனிதர்கள் ஈர்க்கப்பட்டு மிக உயரிய புகழ் நிலையை அடைந்து முதல்வர்களாக ஆனார்கள். ஓமந்தூரார் இப்பொழுது இருந்தார், வார்டு கவுன்சிலே தோற்று போய்விடுவார். காசு கேட்பான், கொதித்து விடுவார். கொதித்து, என்னடா காசு, ஓட்டுக்கு காசு, நான் உனக்கு காசு கொடுத்து பிறகு அதை எங்கிருந்து எடுப்பது? உன்னிடமிருந்து தானே சுரண்ட வேண்டும், உன்னிடமிருந்து தானே சுரண்ட வேண்டும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு 1 கோடி ரூபாய் ஒருவன் செலவழிக்கிறான் என்றால் ஒரு தொழிற்சாலை இங்கே வரும், அவனிடம் வாங்கி கொள்ளலாம் என்று இருக்கிறான். ஆகவே 3 ஃபேஸ் கரண்ட்டுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குற போது உங்களுக்கு யோசனை வர வேண்டும், ஓமந்தூரார் போல ஒரு ஆட்சியில் இல்லையே என்று. அப்படியானால் அப்படி வருகின்ற போது அதை மாற்றி அமைப்பது நம்முடைய கடமை என்று நீங்கள் கருத வேண்டும். ஆகவே சொல்லுகிறேன், மிகச்சிறந்த காலத்தில் ஓமந்தூரார் காலத்தில் ராஜாஜி யோக்கியர், காமராஜர் யோக்கியர், ஓமந்தூரார் யோக்கியர், குமாரசாமி ராஜா யோக்கியர், பிரகாசம் யோக்கியர். எவன் யோக்கியன் இல்லை? காந்தி உருவாக்கிய மனிதர்கள், காந்தி உருவாக்கிய காலம். அன்றைய காலத்தில் ஒருவன் அயோக்கியனாக இருப்பதற்கு வெட்கப்பட்டான், இப்பொழுது யோக்கியனாக இருப்பதற்கு வெட்கப்படுகிறான், பயனில்லை என்று நினைக்கின்றான். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஓமந்தூராருடைய புகழ் மறையவே மறையாது. வரலாற்றில் அது ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொள்ளும். ஒரு மனிதன் தன்னுடைய சொத்து முழுவதையும் வள்ளலாருடைய அமைப்புக்கு தர்மம் செய்வதற்கு எழுதி கொடுப்பதற்கு எவ்வளவு மனம் வேண்டும். ரொம்ப பேருக்கு தன்னுடைய சொத்து சேர்த்து சேர்த்து வைக்கிறானே தவிர போகும்போது உயிரெழுதுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறான். எனக்கு தெரியும், ரொம்ப முதலமைச்சர்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போய் திரும்பி வருவோம் என்று இருந்தார்கள், திரும்பி வராமலே போய்விட்டார்கள். உயிலும் எழுதாமல் யார் யாரோ எடுத்து கொண்டு விட்டார்கள். திருவள்ளுவன் சொல்வான், கொள்வார் யார் யாரோ என்று சொல்வான், தொலைவிலே கை காட்டுவான். நீ சேர்க்கின்ற பொருளெல்லாம், முறைகேடாக சேர்க்கின்ற பொருளெல்லாம் இங்கேயே இருந்துவிடும். ஆனால் அந்த வினை காரணமாக நீ அடைந்த அந்த பாவம் உன்னோடு சேர்ந்து தொடர்ந்து வரும். ஆகவே யாருக்கோ அதை சேர்த்து வைத்து விட்டு பாவத்தை நீ தூக்கி கொண்டு போகிறாயே என்று சொல்ல திருவள்ளுவனுக்கு தான் தெரிந்தது. அந்த வகையிலே சொல்லுகிறேன், ஓமந்தாருடைய புகழ் கொஞ்சம் பேர் இன்னும் அருகிக் கொண்டே வரும். கடைசி மனிதன் ஒன்று இருப்பான். திருக்குறள் 1000 ஆண்டுகள் படிக்கப்படவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? சோழர்கள் காலத்திற்கு பிறகு திருக்குறள் பல பேர் ஆண்டார்கள். அவர்கள் ஆட்சியிலெல்லாம் திருக்குறள் மங்கி மறைந்து விட்டது.
மீண்டும் 20ஆம் நூற்றாண்டிலே தான் திருக்குறள் மறுபடியும் மக்கள் புழக்கத்திற்கு வருகிறது. ஆனாலும் எவ்வளவு காலம் இருட்டறைக்குள் கிடந்தாலும் ஒளி மிகுந்த ஒன்று மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துவிடும். ஆகவே கொஞ்ச காலம் நாம் போற்றி கொண்டிருப்போம். ஓமந்தூராரை போற்ற தெரியாதவன் அவன் யோக்கியனெல்லாம் போற்றுவான், அயோக்கியனெல்லாம் போற்ற மாட்டான். அவரை போற்றுகிறவன் யார், போற்றாதவன் யார் என்று நீங்களே வகைப்படுத்தி விடுங்கள். யோக்கியன் போற்றுவான். ஏங்க, ஒரு நல்ல பெண்ணை எப்படி குடும்பத்து பொம்பளை எப்படி ஒருத்தி, இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஒரு குடும்பத்துக்கு வாய்க்க முடியுமா என்று சிறந்ததை பாராட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். என்னடா நம்ம அந்த அசினா இருந்தால் எப்படி இருக்கும், வெண்ண நல்லாவா இருக்கா அப்படின்னு நினச்சா நம்ம அறிவின் தன்மை அது. ஆகவே நான் சொல்லுகிறேன், யோக்கியர்கள் உள்ள வரையிலும் ஓமந்தூரார் வாழ்வார். அது காலத்தின் நிலையே தவிர நம்முடைய நிலை இல்லை. வரலாறு யோக்கியர்களை, தகுதி வாய்ந்த மனிதர்களை மறைப்பதே இல்லை, வைத்து கொண்டிருந்து விட்டு மீண்டும் வெளிப்படுத்தும். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டாம். ஓமந்தூரார் மிகச்சிறந்த மனிதர். தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தன்னுடைய சொத்துக்களை வள்ளலாருடைய அன்னதானத்திற்கு அளித்தவர். பிறருக்கு தீங்கில்லாமல் நேர்மையாக வாழ்வதை குறியாக கொண்டவர். ஆகவே அணிலுக்கு ஒரு புகழ் இருக்கிற போல, கீரி பிள்ளைக்கு புகழ் இருப்பது போல, தென்னம்பிள்ளைக்கு புகழ் இருப்பதை விட அதைவிட மிகச் சிறப்பான புகழ் நம்முடைய ஓமந்தூராருக்கு உண்டு. தகுதி வாய்ந்த மனிதர்கள் என்றைக்கும் அவரை போற்றுவார்கள். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள் மாறுகின்ற போது ஓமந்தூராருடைய புகழ் மங்கும். மக்களை வழிநடத்துவதற்கு சிறந்த தலைவர்கள் வருகின்ற போது மீண்டும் ஓமந்தூராருடைய புகழ் கதிரவனுடைய புகழ் போல ஒளி பரப்பி நிற்கும் என்று சொல்லி ஓமந்தூராரினுடைய புகழ் வாழ்க. அவரை போன்ற மனிதர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். சாக்காடு என்னை தொடர்ந்து வந்தால் என்ன, சமுதாயம் என்னை தூக்கி எறிந்தால் என்ன, ஆக்கமெல்லாம் நான் இழந்து தவித்தால் என்ன, அடுக்கடுக்காய் தேர்களை வதைத்தால் என்ன, தூக்கி என்னை வளர்த்தவரே வெறுத்தால் என்ன, துணைவர்களே பகைவர்களாய் போனால் என்ன, நாக்கிருக்கும் வரைக்கும் தமிழை பாடி நான் இருப்பேன் நான் இருத்தோல் நலனை நாடி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.